PPA ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும். ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால காலை 4:30 மணிக்கு துவங்க வேண்டிய நமது ஜூம் 5 மணிக்கு துவங்கி இருக்கு. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தரணும். இயன்றதை செய்வோம், இயலாதவர்களுக்கு முயன்றதை செய்வோம், முடியாதவர்களுக்கு என்ற உயரிய லட்சியத்தை இலக்காக வைத்து நமது PPA ஸ்பீட் கேஷ் செயல்பட்டு வருகிறது. இந்த குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் அனைவரும் ஒரு மனதோடு ஒன்றுபட்டு இந்த திட்டத்தை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு செல்ல தயார் நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை அணி தலைவர்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதில் கூடுதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் நமது கலந்துரையாடலை துவங்கலாம். நண்பர்களே, நேற்றைய பொழுது தஞ்சாவூரில் மிகச்சிறப்பாக அட்மின் டைரக்டர்கள் கலந்து கொண்ட இந்த முதல் சந்திப்பு, அதைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த BOP மாலை பொழுதில் அரங்கம் நிறைந்து மக்கள் கூட்டம் வந்து இந்த PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக தானாக வந்து சேர்ந்த அந்த மக்கள் கூட்டம், இதை அனைத்தும் பார்க்கும்போது நாம் ஒரு சரியான தளத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை முழுமையாக உணர முடிகிறது. நேற்றைய தஞ்சாவூர் கூட்டம் சார்ந்தும் இனி வரும் காலங்களில் நாம் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுத்த போகிறோம் என்பதை சார்ந்தும் இன்றைய காலை பொழுதில் நமது கலந்துரையாடலை தொடரலாம். நேற்றைய கூட்டத்திற்கு வந்திருந்த அணித்தலைவர்கள், அட்மின் டைரக்டர்ஸ் மற்றும் தஞ்சாவூர் பகுதியில் இந்த BOP கூட்டத்தினை ஏற்பாடு செய்த இந்த நல்ல உள்ளங்கள் அணித்தலைவர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்களேயானால் தாங்கள் கை உயர்த்தலாம், ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். வெல்கம் சார். திரு செந்தில்குமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தன்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர் சார், கிளியர். PPA ஸ்பீட் கேஷ் அனைத்து மில்லியனர் தலைவர்களுக்கும் மில்லியன் காலை வணக்கங்கள். நான் இப்பதான் அதிகாலை ட்ரெயின்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள போயிடுவேன். அதுக்கு முன்னால என்னுடைய மக்களோடு காலையில கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியும். வீட்டுக்குள்ள போனா பிள்ளைங்க தூங்கி கொண்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாட்டு தான் நான் முதல் பேச்ச ஆரம்பிக்கிறேன். தஞ்சை மண்ணில் நேற்று ஒரு அற்புதமான கூட்டம், அதுவும் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியில இருந்தும் தமிழ்நாட்டை பிரதிநிதம், அதாவது அத ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி நேற்று தினத்துல வந்திருந்த தலைவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிகுந்த உற்சாகத்தோடு வந்திருந்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல தஞ்சை மண்ணில் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்த தஞ்சை புதல்வர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தஞ்சை மண்ணுக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு வைப்ரேஷன் நேற்று தினத்துல மிக மிக அற்புதமாக இருந்தது. அதே போல நம்முடைய அன்பழகனுடைய மகனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம், நிறைய காரியங்கள் நேற்று கூட்டத்துக்கு வலு சேர்த்தது. அதற்கு மேல கூட்டம் துவங்கினது முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் நிறைய மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆர்வம் மிக சிறப்பாக இருந்தது. உட்காரத்துக்கு இடம் இல்லை, அகாமடேட் பண்றதுக்கு அந்த ஹால் போதவில்லை என்பதுதான் உண்மை. அதான் சார் கூட சொல்லியிருந்தாங்க. அடுத்த முறை தஞ்சாவூர்ல 100-200 இல்லை, ஆயிரக்கணக்கில் மக்கள் உட்கார இடத்துல பிரம்மாண்டமாக கூட்டத்தை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி அது நிச்சயம் நடக்கும். அதே போல நேற்று கடந்த அந்த கூட்டத்தின் விளைவாக தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஓபன் மீட்டிங் நடத்த வேண்டும்.
ஏன்னா அந்த ஓபன் மீட்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது சாதாரணமானது அல்ல. சென்னையில ஒரு சிறிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு அது நடத்தி முடிச்ச பிறகு சென்னையில ஒரு புதிய உத்வேகம், நிறைய மக்கள் 6 நபர்களை 12 நபர்களை முடித்து தங்களை பிபிஏ ஸ்பீட் கிரிப்டோவுக்கு தயார்படுத்தி கொண்டாங்க. நிறைய பேரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும் நிறைய பேர் சேஃபால் வேலெட்டை ஓபன் பண்ணிட்டு யூஎஸ்டிடியையும் பிஎன்பியையும் வாங்கி வேலெட்ல வைத்துக் கொண்டு பிபிஏ ஸ்பீட் கிரிப்டோவை வரவேற்பதற்கு தயாரி கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு பிபிஏ ஸ்பீட் கேஷ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பிபிஏ ஸ்பீட் கேஷனுடைய வருமானம் கூட மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 3rd லெவல்ல நம்முடைய வாலண்டியர்ஸ் மற்றும் அட்மின்ல இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பின் பலனாக நிறைய அடைப்புகள் தகர்க்கப்பட்டதுனால நீரோடையில காவிரி வெள்ளம் மாதிரி இன்னைக்கு வருமானம் வேகமாக வர ஆரம்பித்து விட்டது. அதற்கு கூடுதல் வலுவை சேர்ப்பதற்கு இப்போ ஒரு கோடிங்கையும் சங்கர் சார் மாற்றி கொடுத்திருக்கிறாரு. வெகு விரைவில் சாப்ட்வேர்ல அந்த காரியம் நடைபெற போகிறது. இன்னும் நான் இப்ப வரும்போது யோசித்து கொண்டிருந்ததுதான், முதல் வேலையா மனைவி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேலெட்டை எப்படி ஓபன் பண்ணி அதுல எப்படி அப்ரூவல் கொடுக்கணும், சென்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதான் முதல் வேலை என்பதை நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வேலெட்ல வர பணத்தை அப்ரூவல் பண்றதும் அல்லது அதை செக் பண்றதுக்குமே நேரம் போதாது. அப்போ அவங்களுக்கு ஒருவேளை அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தோம்னா அதை செக் பண்றதுக்கு நம்மளால முடியவே முடியாது. அதை வைத்து அதை பார்க்க வேண்டிய காலகட்டாயத்துக்குள்ள நம்ம வந்துவிட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நண்பர்களே, இந்த ஒரு அற்புதமான வைப்ரேஷன் ஆரம்பிச்ச சமயத்துல எல்லாரும் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும். இந்த நேரத்துல முக்கியமா நான் வந்ததுக்கு காரணம் ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த ஸ்பீட் கிரிப்டோக்கு உங்க வேலெட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க. யூஎஸ்டிடி பிஎன்பி நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. தேவைப்படுகிறவங்க பாபா சாருக்கோ உஷாராணி மேடத்துக்கோ எனக்கோ அந்த பணத்தை நீங்க அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனா தயவு செய்து நீங்க பணம் அனுப்பும் பொழுது அந்த ஜிபே போன்பே நோட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வழக்கமா சொல்லுவோம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நீங்க அந்த நோட் பகுதியிலேயே உங்களுடைய ஐடி நம்பரை பதிவு செய்து அனுப்புங்க என்று சொல்லி, நண்பர்களே தயவு செய்து அது மாதிரி ஸ்பீடு கிரிப்டோவுக்கு செய்யாதீங்க. யாரும் அந்த நோட்ன்ற இடத்துல யூஎஸ்டிடி பிஎன்பி என்று நீங்க பதிவு செய்யாதீங்க. ஏன்னா அது பதிவு செய்தா நிறைய பிரச்சனைங்க இருக்கிறது. அது நாளைக்கு மிகப்பெரிய அளவுல எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செய்து ஜிபே போன்பேல பணம் அனுப்பக்கூடிய யாருமே உங்களுடைய அந்த ஜிபேல இருக்கிற நோட்ல பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ என்றோ அல்லது யூஎஸ்டிடி வேண்டும், பிஎன்பி வேண்டும், கிரிப்டோ வேண்டும், சேஃபால் வேலெட்ல வேண்டும், இதை எந்த தகவலை எதையுமே அதுல பதிவு செய்யாதீங்க. அதனால நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. அப்படி நான் பதிவு செய்வதான் அனுப்புவேன்னு சொன்னீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நீங்க 10,000 ரூபாய் அனுப்புனாதான் சரியா இருக்கும். ஏன்னா அதுல அவ்வளவு பிரச்சனைங்க இருக்குது. அதனால இல்ல நாங்க அப்படிதான் அனுப்புவோம்னு சொல்லக்கூடியவங்க தாராளமா நீங்க 10,000 ரூபாய் அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு 5000 ரூபாய் யூஎஸ்டிடி BF20 அனுப்புவோம். அதனால தயவுசெய்து செய்ய வேண்டாம், 5000 அனுப்புங்க. ஆனால் அந்த தகவலை அதுல பதிவு செய்யாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய தலைவர்களுக்கு நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்க நண்பர்களுக்கு கூட, நான் சொல்றது எங்களுக்கு மட்டுமல்ல, ஒருவேளை நண்பர்கள் யாராவது உங்க தலைவர்களுக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க, அதுல யூஎஸ்டிடி BF20 அப்படின்னா ஜிபே போன்பேல தயவு செய்து பதிவு செய்யாதீங்க. பதிவு செஞ்சீங்கன்னா உங்க தலைவர்களுக்கும் ஆபத்து. நிறைய பிரச்சனைங்க இருக்கு அதுல. இன்னைக்கு இப்படிப்பட்ட தகவல்கள் பரிமாறக்கூடாது. அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க தலைவர் ஒரு 5000 ரூபாய்க்கு யூஎஸ்டிடி BF20 வாங்கி உங்களுக்கு அதை விற்பனை செய்யறாரு.
அப்ப விற்பனை வரி மற்ற காரியங்கள் ஆட் பண்ணும்போது அது 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வரும். அந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அவரு அரசாங்கத்துக்கு வரியாக கட்ட வேண்டும். நீங்க யூஎஸ்டிடியை வாங்கி விற்பனையா செய்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் டொனேட் தான் பண்ண போறீங்க. அது நாளைக்கு உங்களுக்கும் அது பிரச்சனை வரும். ஸோ முக்கியமான ஒரு காரியம் அது. தயவு செய்து இது குறித்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் உங்கள் குழுவில் இருக்கிற அனைவருக்கும் தெரிவிங்க. வருகிற நாட்கள்ல தொடர்ந்து ஸ்பீட் கிரிப்டோ குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் பொழுதும் இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல போறோம். கூடுமானால் வருகிற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மீண்டும் ஸ்பீட் கிரிப்டோ பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதே போல வெள்ளி மற்றும் சனி ஞாயிறுல ஸ்பீட் கிரிப்டோ பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதுல தவறாமல் கலந்து கொள்ளுங்க. அதிக நேரம் எடுத்துக்கொள்வதற்காக மன்னிக்கணும். நண்பர்களே, இன்னைக்கு தஞ்சாவூர்ல எடுத்த ஒரு அற்புதமான முயற்சியை எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொருவரும் நீங்கள் நிச்சயம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைவர்கள் மாதிரி உருவாக்கப்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம் இந்த கூட்டங்கள் மட்டுமல்ல, வருகிற நாட்கள்ல கொடுக்கப்பட போகிற 5 ப்ராஜெக்டுகள், அதற்கு மேல ப்ராஜெக்டுகள்ல உதவி செய்வதற்கு நிறைய வாலண்டியர்கள் தேவை. யார் யார் ஒருவேளை எங்க மாவட்டத்துல அப்படி யாரும் இல்ல சார், எங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வேண்டும் என்று சொன்னா பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து உதவி செய்ய நம்முடைய தலைவர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நானும் என்னால் என்ற உதவியை செய்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதிமொழி கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம செய்வோம், பயணிப்போம், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவோம் என்று சொல்லி இந்த நாள் காலை பொழுது அனைவருக்கும் இனிய காலை பொழுதாக விடியட்டும். முக்கியமா வருகிற சுதந்திர தினமானது இந்திய நாட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக மட்டுமல்ல, வரப்போகிற இந்திய பொருளாதார சுதந்திரத்துக்கான நாளாக அது அமையட்டும். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்கும் மிக பெரிய பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்க போகிற நாளாக, கிரிப்டோ சுதந்திரத்தை தரப்போகிற நாளாக, டிஜிட்டல் பொருளாதார சுதந்திரத்தை தரப்போகிற நாளாக அமைய வேண்டும் என்பது எங்க எல்லாருடைய விருப்பம். அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒவ்வொருவரும் தயாராகுங்க. பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று எல்லாரும் வீறு கொண்டு எழுந்தால், வீர முழக்கமிட்டால் அது சாத்தியம். பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த காலையில வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி சார், நன்றி. நல்லதொரு தகவல் பகிர்ந்திருக்கீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ஸ்பீட் கிரிப்டோக்காக யூஎஸ்டிடி வாங்குறதுக்கு கூகுள் பேல நம்ம தொகை அனுப்பும் போது இத்தனை யூஎஸ்டிடி வேணும் அப்படின்ட்டு ஆடியோ நோட்ல எழுத வேண்டாம், நமது பெயர் எழுதி அனுப்பினாலே. மற்றபடி வாட்ஸ்அப்ல வந்துட்டு அந்த சேஃபால் வேலட்டுடைய அட்ரஸ், எத்தனை யூஎஸ்டிடி வேணும், இதை வாட்ஸ்அப்ல நம்ம பகிர்ந்து கொண்டால் போதும் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி. அட்மின் டைரக்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அட்மின் டைரக்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இது 100 நபர்கள் பங்கு பெறக்கூடிய ஜூம் தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால 100 நபர்கள் மட்டும்தான் இந்த காலை பொழுதுல பங்கு பெற முடியுது. நமக்கு அழைப்பு வரும்போது அழைப்பு எடுத்தோம் அப்படின்னாக்க நம்ம வெளியே போயிடுவோம். 1000 பேர் கொண்ட ஜூமா இருந்தாக்கா மீண்டும் நம்ம உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஜூம்ல அப்படி வர வாய்ப்புகள் இல்லை. எனவே ஜூம் நடந்து கொண்டு இருக்கும் போது அழைப்பு வந்தது அப்படின்னாக்கா முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்தி அனுப்பிடலாம். நன்றி. அடுத்து மாரிமுத்து சார், வெல்கம். உற்சவமான அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் புதுசா சேர்ந்திருக்கேன் சார். அந்த கேன்வாஸ் சிம் சொன்னீங்க, நேற்று தஞ்சாவூருக்கு வந்ததுக்கு அதுக்காக தான் ரைஸ் பண்ணேன்.
மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சார். நீங்க ஹேண்ட் லோ பண்ணிக்கோங்க. வெல்கம் சார், பாக்கியராஜ் சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே இன்னைக்கு ஒரு 250 பேர் 300 பேர் அட்டன் பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு 100 பேர் அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இது நடந்திருக்கே அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா ஜூமே இல்லை அப்படின்றத விட நிறைய போன் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, என்னோட பேர் பாக்கியராஜ், விருதுநகர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நேற்று நடந்த தஞ்சையில நடந்த பொருளாதார புரட்சி 3வது மாநாடு மிக சிறப்பாக நடந்தது. முதல் மாநாடு 4வது மாநாடுன்னு சொல்லணும், மாநாடுன்னு தான் சொல்லணும். முதல்ல பாண்டிச்சேரியில் நடந்தது, அடுத்து சேலத்தில் நடந்தது, அடுத்து சென்னையில் நடந்தது, 4வது தஞ்சையில் நடந்தது. ஆனால் தஞ்சையில் நடந்த மாநாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கருத்தரங்குல என்ன சிறப்பு அப்படின்னா, அட்மின் டைரக்டர் நிறைய நபர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கனெக்ட் ஆயிருந்தோம். நம்மளுடைய எதிர்கால திட்டங்களை பத்தி ஒரு நல்ல ஒரு விவாதம் முன்னெடுக்கப்பட்டது. எங்க சங்கர் சாரினுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய அடித்தளம் என்ன அப்படின்றத பத்தின ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய லெவல் ஒர்க்கிங் லெவல் இன்கம் அப்படின்ற ஒரு அடிஷனலா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கு. 40 லெவலுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிசைனை மிஸ்டர் சங்கர் சார் அவங்க வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன் இந்த மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா, பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்ல ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். கிரௌடு வந்தா தான் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 4th லெவல்ல மூவ் ஆகும். ஒவ்வொரு லெவலுக்கும் கிரௌடு வரணும். அந்த கிரௌடுக்காக நிறைய தலைவர்கள் உண்மையா உழைச்சிட்டு இருக்கீங்க. உழைக்கிற அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். 90% மக்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10% மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, வேடிக்கை பார்க்கறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஆக உழைக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுனால டெய்லி ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத மையமா வச்சு இந்த டெய்லி இன்கம் ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு லெவலும் கம்ப்ளீட் ஆகி டொனேஷன்ல கம்ப்ளீட் ஆகி இன்கம் வர்றதுக்கு 1 மாசம் 2 மாசம் டைம் எடுக்கும். அதுக்கு இடையில நமக்கு பாக்கெட்டுக்குள்ள செலவுக்கு டெய்லி ஒரு ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா பெட்ரோல் போடணும், வீட்டுக்கு செலவுக்கு தரணும் அப்படின்னா கொஞ்சம் காசு வேணும். ஏன்னா ஃபுல் டைமா பண்ற நிறைய பேர் இதுல இருக்காங்க. அதான் உண்மை. பார்ட் டைமா பண்றவங்க இருக்காங்க, ஃபுல் டைமா இதுதான் என்னோட வாழ்க்கை, இதான் என்னோட லைஃப் அப்படின்னு இறங்கி களம் கண்டிருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு டெய்லி இன்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அடிஷனலா ஒரு லெவல் இன்கம் ஆட் பண்ணிருக்கு. இந்த 40 லெவலுக்கு ஒரு இன்கம். அது நம்ம இன்னைக்கு சங்கர் சார் அவங்க மீட்டிங்ல, இன்னைக்கு சங்கர் சாருடைய லைவ் மீட்டிங் இருக்கு, அதுல சொல்லுவாங்க. 2 நபர்களை கொண்டு வந்தாவே போதும். அடிஷனலா ஒரு 1000 ரூபாய் நம்ம 1000 ரூபாய் ஏற்கனவே டொனேஷன் பண்ணிருக்கோம். இந்த லெவல்ல வர்றவங்க அதே ட்ரீ, அதே ஸ்ட்ரக்சர், எதுலயும் மாற்றமே இல்ல. ஏற்கனவே ரெஃபரல் இருக்குதுன்னா அதுல அதேதான். ஸ்பீட் காஸ்ட்ல என்ன ட்ரீ இருக்கோ அதே ட்ரீ தான், எந்தவித மாற்றமும் இல்ல. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் நம்ம லீடருக்கு அனுப்பி நம்ம ஐடியா டாப் அப் பண்ணிக்கிற போறோம், அல்லது இந்த லெவலுக்காக ஆக்டிவேட் பண்ணிக்கிற போறோம். 1வது நபரை நம்ம முதல் நபரை 1000 ரூபாய் நம்ம ஆக்டிவேட் பண்ண வச்சிருந்தோம்னா நமக்கு 500 ரூபாய் கிடைக்கும். 2வது நபரை ஆக்டிவேட் பண்ண வச்சோம்னா இன்னொரு 500 ரூபாய் கிடைக்கும். ஆக 2 நபர்களை மட்டும் நம்ம இந்த 1000 ரூபாய் டாப் அப் பண்ண சொன்னாவே, ஆக்டிவேட் பண்ண சொன்னாவே நம்ம கட்டியிருந்த 1000 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும் அப்படின்றதா உண்மை. அது போக 3வது ரெஃபரல்ல இருந்து, இது வந்து சர்க்குலர் கான்செப்ட், நேரடியா எத்தனை நபர்கள் ஆனாலும் இணைக்கலாம். ஆனா லெவல் வந்து எண்டு வந்து 40. அது 500, 250, 50, 25, 20, 10 இந்த மாதிரி ஒரு 40 லெவலுக்கு
ரொம்ப ரொம்ப அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு மனசுல லெவல் தாண்டி போனா இன்கம் கிடைக்காதுல்ல சார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் லெவல் கான்செப்ட பொறுத்தளவு. ஆனா நமக்கு ஆல்ரெடி லெவல் ட்ரீ எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஆயிருச்சு. லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி மாதிரி போட்டு 1 by 1 இறக்கி கொண்டு போவாங்க. இங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ட்ரீ ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டாச்சு, அதுலதான் டாப் அப் பண்ண போறாங்க. ஆக டெய்லி ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றதா உண்மை. இதுல இன்னொரு அடிஷனலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செகண்ட் வந்திருக்கக்கூடிய லெவல் பிளான்ல விருப்பம் இருந்தா நம்ம 1000 ரூபாய் கட்டி நம்ம ஐடியா டாப் அப் பண்ணிக்கலாம். அது என்ன சார் விருப்பம் இருந்தால்? ஏற்கனவே ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிருக்கேன், நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு 1000 ரூபாய் சிரமம் எல்லாம் கிடையாது, ஆனா நான் பண்றேன், முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம டைரக்ட்ல இருக்கக்கூடிய, இப்ப என்னோட டைரக்ட்ல இருக்க ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டி டாப் அப் பண்ணிட்டாருன்னா எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்து என்னோட வாலெட்ல ஆட் ஆயிரும். அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். அதே மாதிரி என்னோட செகண்ட் லெவல்ல இருந்து 40வது லெவல் வரைக்கும் கமிஷன் என்ன வந்தாலும் என் வாலெட்ல ஆட் ஆயிரும். அதை நான் எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியாது. ஏன்னா என் ஐடியா நான் டாப் அப் பண்ணிருக்கணும். சரி, நான் டாப் அப் பண்ணல, உதாரணத்துக்காக சொல்றேன். என்னோட டீம்ல ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் 100 பேர் எவ்வளவு பேர் டாப் அப் பண்ணாலும் வாலெட்ல ஆட் ஆயிரும். பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அதை அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப நான் என்னோட வாலெட் ஆக்டிவேட் பண்றதுக்கு நான் முயற்சி எடுப்பேன்ல. என் வாலெட்ல ஒரு 3000 4000 வந்துருச்சு. அப்ப 3000 4000 இருக்கு, 1000 ரூபாய் கட்டினா எனக்கு இந்த 3000 4000 எடுத்துக்கிற முடியும் அப்படின்னா டாப் அப் பண்ணுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆக நேத்து நடந்த ஒரு விஷயத்துல லெவல் அப்படின்ற ஒரு விஷயம் ஆடா இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீடுகேஷனுடைய 100வது நாள். அதனால என்ன தெரியல 100 பேர் தான் இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண முடியுதோ என்னமோ. உண்மையிலே 2 மேட்சிங்கா இருக்கு. இந்த 100வது நாள்ல சங்கர் சாருடைய இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற மீட்டிங்ல இத பத்தின நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ண போறோம். சார் பேச போறாங்க, நம்ம பண்றது இல்ல, சார் பேச போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. அதே மாதிரி நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோவுடைய அவுட்லைன் என்ன அப்படின்றத பத்தி நேற்று ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. உண்மையிலே ஸ்பீடு கிரிப்டோல ஸ்பீடு கேஸே நமக்கு வந்து அன்லிமிட்டட் இன்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். ஸ்பீடு கேஸ் லெவல் வேற பாடா இருக்கு. இப்ப ஸ்பீடு கிரிப்டோ எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. ஏற்கனவே ஸ்பீடு கிரிப்டோல எல்லாருக்குமே பிளான் தெரியும். அங்க சென்ட் ரிசீவ்டு அப்படின்ற வேலையே இருக்காது, எல்லாமே ஆட்டோ அப்கிரேட் தான். ஸ்பீடு கேஸ்லயுமே நமக்கு ஆட்டோ அப்கிரேட் தான் வரப்போகுது இன்னொரு 4-5 நாள்ல. அப்ப ஸ்பீடு கிரிப்டோல உலகம் முழுசும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஃபுல்லாமே இது மெயில், ஒரு வாலெட், இதுல தான் ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப கிரிப்டோல பேசுறதுக்கான வேலையே கிடையாது, 4 வேலை தான். நம்ம சேப்பால் வாலெட்டை இன்ஸ்டால் பண்றோம், நம்ம என்ன டாலர் வேணுமோ அந்த டாலரை நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்குறோம், நம்ம வாலெட்ல ரிசீவ் பண்ணிக்கிறோம், ஐடி ரெஜிஸ்டர் பண்றோம், அதை ஆக்டிவேட் பண்றோம், அந்த லிங்கை எடுத்து நம்ம நண்பர்களுக்கு ரெஃபர் பண்றோம். 5 வேலை தான். நமக்கு வரக்கூடிய அப்கிரேட் இன்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. நம்ம ஐஎன்ஆரா வேணும்னா ஐஎன்ஆரா எடுத்து போறோம், டாலரா மாத்தி விட்டு டாலரா வேணும்னா ஐஎன்ஆரா நம்ம டீம்ல இருக்கவங்ககிட்ட வாங்கிட்டு நம்ம அதை உங்களுக்கு டிரான்சாக்சன் பண்ண போறோம். அப்ப ஸ்பீடு கிரிப்டோல வேலையே கிடையாது. ஸ்பீடு கேஸ்ல எப்படி இன்கம் இருக்கோ, ரீபர்த் இருக்கோ, ஸ்பான்சர் இன்கம் இருக்கோ, அதை விட இதுல வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க அப்படின்றதா உண்மை. அப்ப ஸ்பீடு கிரிப்டோ எப்ப லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருந்து போன் வந்த வண்ணமா இருக்கு, தகவல் கேட்ட வண்ணமா இருக்காங்க. ஏன்னா பிளான் அப்படி டிசைன் பண்ணிருக்கு. ஆக எல்லாரும் ஸ்பீடு கிரிப்டோவுக்கு தயாராகுங்க. $53 வரும். இந்த $53 இமிடியேட்டா எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுல இருக்கு. அன்லிமிட்டட் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ரீபர்த் எல்லாம் சொல்லவே வேணாம். இதுல என்ன ஒரு சந்தோஷமான செய்தி, இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஸ்பீடு கிரிப்டோ வந்து ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, ஹெல்பிங் ஐடின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்பீடு கிரிப்டோல இருந்து ஒவ்வொருத்தரும் என்ட்ரி போடுறதுல இருந்து ஹெல்பிங் ஐடின்னு கிரியேட் ஆகி ஸ்பீடு கேஷுக்கு வந்து 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு அது மறைஞ்சிரும். மதேசன் சார் சொன்ன மாதிரி மாயமான் அப்படின்னு சொல்லுவாங்க, மாயமாகிற மாயமான் அப்படின்னு சொல்லி கிரிப்டோல இருக்கக்கூடிய ஐடி ஹெல்பிங் ஐடி, அதுக்கு பேரே ஹெல்பிங் ஐடி தான். அது வந்து கிரிப்டோ ஸ்பீடு கேஸ்ல சப்போர்ட் பண்ணிட்டு மறைஞ்சிரும். லைன்ல நிக்காது, ரிசீவ் பண்ணாது.
இதான் ஒரு பெரிய பிளஸ். ஆக ஸ்பீடு கேஸுக்கும் என்ட்ரி வர்றதுக்கு ஸ்பீடு கிரிப்டோ சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை அட்மின் டைரக்டர் தமிழ்நாட்டில இருந்து அத்தனை மாவட்டங்களும் வந்திருந்த நண்பர்களோட ஆலோசனை பண்ணப்பட்டது. அடுத்து மதியான ஒரு உணவு, அற்புதமான ஒரு உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மிஸ்டர் அன்பழகன் சார் அவர்களுக்கும் சுபேன் சார் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கும் 2 நபர்களுடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அங்க ஒரு குடும்பமே நமக்காக சேவை பண்ணாங்க. தனித்தனியா யாரும் இல்ல, எல்லாமே ஒரு அந்த ஹால்ல நம்மளை வரவேற்கிறதுல இருந்து அந்த ஹால நைட்டு மீட்டிங் முடிச்சு பூட்டி நம்மளை அனுப்புற வரைக்கும், நம்மள ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருந்தா எப்படி நம்ம உறவுக்காரங்க நம்மள கைட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா உறவுக்காரங்க கூட கழுத்துல காதுல நகை நட்டு பணம் காசு எல்லாம் இருந்தா தான் நடத்துவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க சமத்துவமா சரிசமமா அந்த மீட்டிங் ஹால்ல என்ட்ராகல இருந்து எங்களை வெளியே அனுப்புற வரைக்கும், நாங்க கிளம்புற வரைக்கும் உண்மையிலே எல்லாரும் குடும்பத்தோட எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது சொல்றதுக்கே வார்த்தை இல்ல. உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. அது நேத்து உண்மையிலே கண்ணார பார்க்க முடிஞ்சு. அதனால நேத்து அந்த முயற்சி எடுத்த ஒருத்தர் பேர் சொல்ல முடியல. மணிமேகலை மேடம், புனிதா மேடம், இவங்க பேர் தான் தெரியுது. அதே மாதிரி ஜெசி மேடம், இவங்க பேர் தான் தெரியுது, மத்தவங்க பேர் தெரியல. ஆனா நேத்து மீட்டிங்காக உழைச்ச முயற்சி எடுத்த, இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. ஒரு வாரமா 10 நாளா 15 நாளா இதுக்காக திட்டம் போட்டு எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள 1008 ஓட்டங்கள் ஓடிட்டே இருந்திருக்கும். நம்ம பண்ணது சரியா தான் பண்ணமா, எதுவும் தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு பல ஓட்டங்கள் இருந்திருக்கும். நிச்சயமா சொல்றேன், 100க்கு 1000% நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அதனால பிபிஎஸ் ஸ்பீடுகாஸ்ட் குடும்பம் அத்தனை பேர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். பிஓபி சாயங்காலம் 5:30 மணி 5:45 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. அதுல மிஸ்டர் செந்தில்குமார் சார் அவர்களுடைய பேச்சு அற்புதமா இருந்தது. மீட்டிங்க்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் மிக உற்சாகமான ஒரு டானிக் பிடிச்ச மாதிரி இருந்தது. அவரை தொடர்ந்து வெல்கம் ஸ்பீச் கொடுத்த அன்பழகன் சார், சுப்பையன் சார் அவர்களுடைய உரை அற்புதம். எந்த இடத்துலயும் அவங்க எங்களை கார்னர் பண்ணாங்க அப்படின்றதா உண்மை. எங்களை அவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டாங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. தொடர்ந்து மிஸ்டர் சங்கர் சார் அவருடைய பிளான் பிரசன்டேஷன் நடந்தது. அதுல ஸ்பீடு கேஸ், இந்த லெவல் இன்கம் பத்தி நேற்று முதல் முறையாக தஞ்சாவூர்ல இந்த பிஓபில சார் எடுத்தாங்க. சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து மிஸ்டர் ராமலிங்கம் சாருடைய உரை இருந்தது. ராமலிங்கம் சாருடைய கடந்த கால வரலாற்றுல தஞ்சையில மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதே சாம்ராஜ்யம் மறுபடியும் உருவாகும். அது தஞ்சையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் உருவாகும் அப்படின்றதா உண்மை. அதற்கான விதை நேற்று தஞ்சாவூர்ல விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா உண்மை. தொடர்ந்து பேசின மாதேஸ்வரன் சாருடைய எப்பயும் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பேச்சு மகிழ்ச்சி தந்தது. ஒவ்வொரு ஐடியும் ஆட்டுக்குட்டின் பேர் வச்சு அதை எப்படி நமக்கு இன்கம் தரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாபு சார் அவர்களுடைய பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா சைலண்டா இருந்து பாபு சார் சங்கர் சாருக்கு உறுதுணையாக இருந்து நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிரிப்டோவுக்கு என்ன வேணும்ன்றத அடித்தளமா இருந்து ஆணிவேரா இருந்து செயல்படுற பாபு சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய உரை நடந்தது. அடுத்து தொடர்ந்து என்னோட உரை இருந்தது. எனக்கு தஞ்சாவூர் இந்த பிஓபி நம்ம பிபிஎஸ் ஸ்பீடுகாஸ்ட்ல பாண்டிச்சேரியில நடந்த முதல் பிஓபிக்கு நம்ம எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணோம். ஆனா முடியல. அந்த ஒரு மாசம் 2 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று தான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தஞ்சை மண்ணில் நடந்த பிஓபியில நம்ம கலந்துகிட்டு பேசுறோம் அப்படின்றத விட ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு தாலுகாக்கள்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் நடக்கிற இந்தியா முழுவதும், ஏன் முடிஞ்சா உலகம் முழுவதும் நம்மளுடைய பயணம் பிபிஎஸ் ஸ்பீடுகாஸ்ட் வளர்ச்சிக்காக நம்ம ஏற்கனவே அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்றது தெரியும். ஆக முழு அர்ப்பணிப்போட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நேத்து ஒரு செல்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு நபர்களை பார்த்ததுல, ஏன்னா நம்ம நிறைய பிஓபி எல்லாம் பார்த்தோம். அந்த பிஓபில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிக்காக அந்த ஓனருக்காக கைத்தட்டுற கூட்டத்தில் இருந்திருப்போம், இல்ல கைத்தட்ட சொல்லி கட்டாயப்படுத்துற கூட்டத்தில் இருந்திருப்போம். ஆனா இங்க யாருமே சொல்லல. பேசுற வார்த்தைகள் உண்மை, நடக்கிறது உண்மை, 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது உண்மை அப்படின்றதுனால
மக்களுடைய கைத்தட்டல், பாராட்டுகள், மக்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. உண்மையிலே அந்த பிஓபில நம்மளும் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசினேன் அப்படின்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி பிஓபி எல்லா இடங்களையும் நடக்கணும். அதுக்கு லீடர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சு அவங்கவுங்க ஏரியால செப்பரேட்டா பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். உண்மையிலே நேற்று நடந்த மீட்டிங் பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் நடந்தது. எல்லாருடைய வளர்ச்சிக்காக நிச்சயமா இன்னைக்கு 100வது நாள் எல்லாருக்கும் டிபிஎஸ் பிட்காஸ்ட் குடும்பத்தின் உறவுகள் 19,000 பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த அத்தனை உறவுகளுக்கும் சரி, இனி வர இருக்கின்ற லட்சமா கோடியானலாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பல கோடி வரலாம். அத்தனை உறவுகளுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வெல்லுவோம், வெல்லுவோம், வெற்றி கொண்டே செல்லுவோம். பிரபஞ்சத்திற்கு நன்றிகள். நன்றி சார், நன்றி நன்றி. நல்ல ஒரு தகவல், நன்றி. அடுத்ததாக திருமதி புனிதா மாயவன் அவர்கள் தஞ்சையில் நேற்று நடந்த இந்த பிரம்மாண்ட பிஓபி கூட்டத்தை மிக சரியாக சிறப்பாக வழிநடத்தி அந்த கூட்டத்திற்கு அலைகடலென மக்கள் வெள்ளத்தை அழைத்து வர முக்கிய காரணமாக இருந்த திருமதி புனிதா மாயவன் அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா. நன்றி சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நேற்று நடந்த நிகழ்வு அப்படின்றது மார்னிங்ல அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங். அதுல லெவல் இன்கம், ஸ்பீட் கிரிப்டோவோட பிளான் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை உண்மையா நம்பி இதுக்குள்ள நீனா அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆக முடியும் அப்படின்றத பிரதிபலிச்சுது. நாம மட்டும் பயன்பெறுவோம் அப்படின்னா எந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது நம்மளோடயே மறைஞ்சு போயிடும். ஆனா நாம யாரெல்லாம் அறிமுகப்படுத்துறோமோ, யாருக்கெல்லாம் இத உதவியா செய்ய நினைக்கிறோமோ அவங்க அனைவருமே அந்த இடத்துக்கு வர முடியும். அப்படிங்கும் போது நம்ம மகிழ்ச்சியில மட்டும் இல்லாம மகிழ்ச்சி வெள்ளத்திலேயே மிதக்க முடியும் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஈவினிங் நடந்த பிஓபி அப்படின்றது தொடர்ந்து தஞ்சையை பொறுத்த வரைக்கும் 3 நாளா அந்த 6 to 8 அந்த டைம்ல அதிகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு மாதிரி ஒரு சுணக்கமான மனநிலை உருவானிச்சு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே, நாளைக்கும் நடந்துருச்சுன்னா இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இது. அதுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற மாதிரி அதற்கான ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு இயற்கை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உதவிச்சு. அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய நபர்களை அழைச்சிருந்தோம். இண்டிவிஜுவலா நிறைய பேரை நம்ம அழைச்சிருக்கும் போது திரும்ப அவங்கள ரிமைண்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. பேசும்போது கூட மணிமேகலை மேடம், அன்பழகன் சார், யாரெல்லாம் அழைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த லிஸ்ட் படி பார்த்தா இந்த அரங்கம் பத்தாது அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான அடுத்த மீட்டிங் மிக விரைவில் தஞ்சாவூர்ல நடக்கணும்னும் நாம் விடுபட்டு போனவர்களை கொண்டு அமர வைக்கணும் அப்படின்றத நான் இப்போ என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையில அதை நான் என்னோட இதுல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா அட்மின் டைரக்டரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒருத்தங்களும் நம்ம இவங்கதான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு குட்டி தமிழ்நாடே அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இத மாதிரி முகம் பார்த்து பேசும்போதோ நம்மளோட விருப்பங்களை பரிமாறிக்கும் போதும் அது ஒரு தனியான மகிழ்வை தருது அப்படிங்கிறது உண்மை.
நாம வந்து ஜூம்லயே இவ்வளவு நாள் இருந்துட்டு நேத்து எனக்கு ஒரு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது 2 பேரை முக்கியமா நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு வந்து பாபு சார். தினமும் 4:30 மணிக்கு ஜூமை ஸ்டார்ட் பண்றதே அவங்க. நம்மளோட கிட்டத்தட்ட இப்ப இதுல நான் ஒரு 2 மாசமா பயணிக்கிறேன் அப்படின்னா தினம் அந்த வாய்ஸை கேட்டு அவங்களோட அந்த அதாவது ஒரு விஷயத்த வந்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் நான் பேச போறேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் மட்டும்தான். ஆனா அந்த ஜூம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ற வரைக்கும் அதுல என்னென்ன யார் யார் பேசுறாங்க, பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதுல எதை மாத்தணும், எப்படி இதை வந்து வாட்ச் பண்ணி செய்யறது அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு அசாத்திய திறமை வேணும். அப்படி இருக்கிற பாபு சார் பேசினாங்க. நான் கண்டிப்பா வந்து அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க விடுபட்டுருச்சு. இங்க வந்து என்னோட அந்த குறைய, அதாவது இத சொல்லல அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி இல்லாம இருந்துட்டு இருக்கும். அதை வந்து நான் இந்த ஜூம்ல வந்து தீர்த்துக்கிறேன். பாபு சாரோட அந்த உழைப்பை வந்து தினம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி பாலு பழனியாண்டி சார் ஜூம் லைவ் ப்ரோக்ராம், அந்த லைவை வந்து நடுவுல ஓபன் பண்ணிலாம் பார்த்தேன். எப்படி இருக்கு, எப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சு. நடுவுல அதை ஓபன் பண்ணிலாம் பார்த்தேன். ஆனா அவங்களையும் நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவங்க இருவருக்கும் என்னோட நன்றியை இந்த ஜூம்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பிசிக்கல் மீட்டிங் இருக்கும்போது நாம ஜூமை மறந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா பிசிக்கல் மீட்டிங் அப்படின்றது எப்பயோ ஒரு நாள் நடக்கிறது. ஜூம் அப்படின்றது தினந்தோறும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கும். இதுலதான் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம், நிறைய கத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பேச மறந்த ஒரு மனநிலைக்குள்ள நான் ஆளாயிட்டேன். அதுல இருந்து இப்ப நான் விடுபட்டுட்டேன். தேங்க்யூ சார். இப்போ இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். நன்றிங்கம்மா. நன்றி. மிக சிறப்பான முறையில் தஞ்சை மண்ணில் PPA ஸ்பீட் கேஷில் மக்கள் இணைந்து அவர்களது பொருளாதாரத்தை மீட்டமைக்க வேண்டும் என்ற முனைப்போடு தாங்கள் பயணிக்கக்கூடிய தங்களது செயல்பாடுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றி. அதுவும் தவிர நேற்று மாலை நடந்த BOP கூட்டமாகட்டும், அட்மின் டைரக்டர்கள் கூட்டமாகட்டும், வந்திருந்த மக்களுக்கு சரியான முறையில் முறையாக உபசரித்து வழிநடத்தி அனுப்பிய அத்தனை உறவுகளுக்கும், திரு சுப்பையன் சார் அவர்களுக்கும், திரு அன்பழகன் சார் அவர்களுக்கும், திருமதி மணிமேகலை அன்பழகன் அம்மா அவர்களுக்கும், அவர்களது குடும்பத்தாருக்கும், இன்னும் தஞ்சையில் தனது அணியை கட்டமைக்க தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நமது PPA ஸ்பீட் கேஷ் துவங்கப்பட்டது மே மாதம் 4ஆம் தேதி. இன்றோடு 100 நாட்களை தொடுகிறோம். 100 நாட்கள் நிறைவடையவில்லை, 100 நாட்களை தொடுகிறோம். காரணம், இது வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு. இந்த 100 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறது. இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பல கோடி மக்கள் நம் திட்டத்தில் இணைய போகிறார்கள். அதற்கான துவக்கம் இந்த 100வது நாளில் ஒரு 20,000 குடும்பங்கள் இணைந்திருக்கிறது. நான் என்னை PPA ஸ்பீட் கேஷ் குடும்பத்தில் இணைத்துக் கொண்ட பிறகு எனது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. எனது அணியை நான் எந்த அளவில் கட்டமைக்க போகிறேன், இப்போது புதியதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த லெவல் இன்கம், 40 லெவல் இன்கம், இதை நான் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன், எனது அணிக்கு எவ்வாறு இதை நான் வழிநடத்தி கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய நண்பர்கள், அணி தலைவர்கள் கை உயர்த்தலாம். தங்களுக்கு இந்த காலை பொழுது கூட்டத்தில் எங்களது கருத்துக்களை, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம். அன்றே செய்யலாம்.
வெல்கம் சார். மகாராஜன் சார், வெல்கம். பிபிஏ ஸ்பீட்கேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்ற வரிகளுக்கு இணங்க நேற்று நடந்த நமது தஞ்சை மாநாடு வந்து மிக சிறப்பாக அமைந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு மீட்டிங் எப்படி நான் உணர்றேன் அப்படின்னா, மே மாசம் 4ஆம் தேதி நம்ம இந்த சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜூம் மீட்டிங் வந்து அந்த 100 பேர் உள்ள இருக்கும்போது உள்ள வர்றதுக்கே வந்து சிரமமா இருக்கும். அந்த ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ள வர முடியாது. ஸோ இன்னைக்கு மீட்டிங் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து வருத்தத்தோட இருக்கும். ஸோ அந்த மனநிலையில இன்னைக்கு நிறைய பேர் வெளியில காத்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனா நம்ம அந்த அன்னைக்கு அதே நிலைமையில ஒரு 4:30க்கெல்லாம் வந்து ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருப்போம். ஸோ ஜூம் மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே நமக்கு அந்த வாய்ப்பு உள்ள கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இன்னைக்கு உணர முடியுது. ஸோ முதல்ல இந்த 100 நாட்கள் தொடர்ந்து செல்வதற்கு ஒத்துழைத்த அனைத்து நமது குடும்ப உறவுகளுக்கும் வந்து நம்ம முதல்ல ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இது இன்னும் 100 ஆண்டு 100க்கு மேற்பட்ட 100 ஆண்டுகளாக இது தலைமுறை தாண்டி செல்லக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அதை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து இங்க மிக முக்கியமான நிகழ்வு. ஸோ நேற்று மீட்டிங்ல வந்து நம்ம வந்து இப்ப நமக்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினா இருக்கிறது வந்து நம்முடைய ஸ்பான்சர், நம்முடைய லைஃப் லைன். அப்ப நம்ம லைஃப் லைன் மூலமா நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது அப்படிங்கறத இது பண்ணி நம்ம வந்து லைஃப் லைன் மெம்பர்ஸை வந்து அதிகப்படுத்திட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இதுல எதுக்காக நம்ம கிரௌடை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதுல உதவி செய்யறவங்க நம்ம கொண்டு வந்த நம்முடைய லைஃப் லைன் கிடையாது. யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ கொண்டு வந்த இந்த திட்டத்துல இணைச்ச முகம் தெரியாத ஒரு நபர் தான் வந்து நமக்கு உதவி செய்யறாங்க. சோ நமக்கு உதவி செய்த அந்த மக்கள் நமக்கு உதவி செய்த அந்த நன்றியை வந்து நம்ம மறக்க கூடாது. சோ அதுக்காக அவங்களுக்கு நாம உதவி செய்யக்கூடிய ஒரு கடமை வந்து நமக்கு இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம வந்து புதிய நபர்களை இங்க கொண்டு வரக்கூடிய ஒரு கடமை வந்து நமக்கு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் மாதிரி சிங்கிள் லைன் கான்செப்டா வந்து மாறும்போது அனைவருக்குமே இன்னும் வேகமாக அந்த இன்கம் வந்து சென்றடையக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அடுத்து எந்த ஒரு வருமானமுமே வந்து உழைப்பு இல்லாம கிடைச்சுன்னா வந்து அது உடம்புல ஒட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்க நம்ம உழைப்பின் மூலமா என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா, அந்த மக்களை வந்து நம்ம வந்து எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கோ நம்ம இந்த திட்டங்களின் மூலமா நம்ம கோடியாவோ லட்சங்களவோ நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படின்னா அந்த வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில நம்ம வந்து இதுக்குள்ள மக்களை வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த நம்முடைய உழைப்பு வந்து அதை நோக்கி தான் இருக்கணும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த உழைப்பின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து நம்முடைய தலைமுறையையும் அனைவர் வாயிலாக ஒரு வாழ்த்துக்கள் மூலமா அந்த வருமானம் கிடைக்கும் போது அது நம்ம தலைமுறையை வந்து வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கிற முடியுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உழைக்கிற எல்லாத்துக்குமே வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லெவல் கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நான் அப்ரோச் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே சொல்ல மாதிரி நான் பஞ்சாயத்து வைஸா ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரையும் வந்து நான் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இங்க தேனி மாவட்டத்துல இருந்து ஒரு 3 பஞ்சாயத்து தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த திட்டத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் குழு, மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து நம்ம எளிமையா வந்து அப்ரோச் பண்ண முடியுது. நம்ம எல்லாருமே யாரை தேடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நிறைய லீடர்ஸை வந்து தேடி போய்கிட்டு இருப்போம், அல்லது நமக்கு ஏற்கனவே பழக்கமான நபர்களையும் நம்ம தேடி போய்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய தலைவியை மீட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா
வந்து பல கூட்டங்களை வந்து நடத்தியிருப்பாங்க. அவங்க மகளிரை வந்து வழிநடத்தக்கூடிய தன்மை வந்து அந்த மகளிர் சுய உதவி குழு தலைவர்களுக்கு வந்து தலைவிகளுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்கள நம்ம பார்த்து பேசும்போது அவங்க உடனே வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இந்த சிஸ்டத்தை பத்தி முழுமையா வந்து அவங்க உடனே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா க்ரௌட வந்து இன்னும் வந்து அதிகமா கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை வந்து நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய டவுன்லைன்ல வந்து ஒரு 5 மகளிர் குழு தலைவிகள் வந்து இன்னைக்கு இணைவதற்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா 12 நம்ம வந்து சிஸ்டம் வந்து 12ன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு குழுல 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இதுபடி 12 பேரை வந்து ஒவ்வொரு மகளிர் குழு தலைவிக்கு கீழேயும் 12 பேரா வரும்போது ஒவ்வொரு மகளிர் குழுவும் ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டராக இங்க மாறி வந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 5 மகளிர் குழு தலைவிகளும் 2 மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து நம்ம திட்டத்துல வந்து இணைய இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். எடுத்துக்காட்டா வந்து ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. அடுத்து வந்து சாதாரணமா நம்ம பெட்ரோல் போற இடத்துல கூட இது பண்ணலாம். நம்ம முத்துக்குடி சார்லாம் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் சாப்பிடும் போதே வந்து ஒரு நபரை வந்து நம்ம இந்த நபருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய நம்ம எளிமையா அப்ரோச் பண்ணக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. எடுத்துக்காட்டா நம்ம டெய்லி ஒரு டீ கடையில போய் நம்ம டீ சாப்பிடுவோம். அங்க டீ சாப்பிடக்கூடிய இடத்துல அந்த டீ மாஸ்டர் அவர்கிட்ட கூட நம்ம அந்த வாய்ப்பை எடுத்து சொல்லும் போது அவர் வந்து இதுல வந்து இணையறாரு. அப்படிலாம் இங்க வந்து ஆண்டிபிட்டில வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இனிமேல் வந்து எதற்காகவும் ஏன்னா இது வந்து ஒரு நேர்மையான உண்மையான காலகாலமாக செல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம மனதுல வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாம ஒரு வெள்ளந்தி தன்மையை வந்து இந்த பிபிஎஸ் டிடிபிஎஸ் திட்டம் வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ நம்ம நல்ல விஷயத்த கொண்டு போய் ஒருத்தவங்களை சேர்க்கறதுக்கு வந்து நம்ம தயங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அந்த ஒரு மனம் தெளிவான நிலையில போய் நம்ம அணுகும் போது அவங்கள்ட்ட நம்ம ஒரு தடவை பேசும்போதே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டமோட அட்டாச் ஆகி வந்துடுறாங்க. ஸோ க்ரௌடு ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே க்ரௌடு முக்கியம். ஒரு டீ கடைக்கு ஆளே இல்லாத இடத்துல டீ ஆத்த முடியாது. ஸோ அங்க க்ரௌடு தேவை. நம்ம வந்து அரசாங்கம் நடக்கணும் அப்படின்னா வரி கட்டணும் அப்படின்னா அங்க க்ரௌடு தேவை. ஒரு மளிகை கடை வச்சோம் அப்படின்னா மளிகை கடையில நம்ம கஸ்டமர்ஸ் தான் அந்த க்ரௌடு மக்கள் வந்து தேவை. ஸோ எந்த இடத்துலயுமே மக்கள் அப்படிங்கிற மக்கள் சக்தி இல்லாம எந்த ஒரு திட்டமே வந்து இயங்காது. ஸோ இங்கேயும் நமக்கு அந்த மக்கள் சக்தி தேவை. அதை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்கணும். வெல்லுவோம், வெற்றி கொண்டே செல்லுவோம். நன்றி சார். நன்றி சார், நன்றி, அருமை, மகிழ்ச்சி. அடுத்ததாக பாண்டித்துரை சார் தேனியில இருந்து. வெல்கம் சார். பாண்டித்துரை சார். நன்றி. திரு வெள்ளையாண்டி சார், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் இனிமையான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். நான் புதுக்கோட்டையிலிருந்து கனெக்ட் இருக்கேன். அதாவது நேற்று தஞ்சை மீட்டிங்கோட ஃபோட்டோ வந்து பாபு சார் அனுப்பியிருந்தாங்க. நேற்று ட்ரூவன் குரூப்பில் பார்த்தேன். அப்போதான் பார்த்தேன் இருந்தவங்க எல்லாருமே என்னுடைய பழைய நண்பர்கள். அதாவது பாலு சார்ல இருந்து பாபு சார் முதற்கொண்டு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். பாபு சாருக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஎல்சியில். அதை வந்து நைட்டு ஃபோட்டோ பார்த்தோன்னே தான் வந்து என்னோட ஸ்பான்சர் கூப்பிட்டுருந்தேன். என்னோட ஏபிஎம் பேசுகிறவரை கூப்பிட்டுருந்தேன் தான். ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் என்ன பழைய நெட்வொர்க் தான். வரல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே வந்து என் வாழ்க்கையிலே உற்சாகம் ஒர்க் பண்ணது டிஎல்சிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து பயங்கரம் இப்போ அதை விட கடுமையாக அதில் உழைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், சந்தோஷம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக முன்னாள் வட்டாட்சியர் திரு
ஜீவரத்தினம் சார், உங்களுக்கு வந்துட்டு கோஹோஸ்ட் கொடுக்குறோம், நீங்க பேசலாம். ஜீவரத்தினம் சார். நன்றி. பாண்டித்துரை சார், நீங்க பேச வாய்ப்பு இருக்கா? ஓகே, நன்றி சார். காலை வணக்கம் சார் அனைவருக்கும். வணக்கம். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். வணக்கம் சார். நன்றி சார். அதாவது எவ்வளவு முயற்சி பண்ணி சார் தஞ்சாவூர் மீட்டிங் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு சார். அடுத்து கோயம்புத்தூர்ல எப்போ சார் மீட்டிங் நடத்துங்க? கோயம்புத்தூர்ல கூட்டம் ஏற்பாடு செய்த பிறகு தகவல் தருவாங்க சார். சரி, நன்றி சார். இதுல இப்ப நான் ஜாயின் பண்ணி இப்ப ஒரு வாரம் ஆகும் சார். ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கேன், அடுத்தடுத்து அறிமுகப்படுத்திருக்கேன். மகிழ்ச்சி குழு நான் பேசிருக்கேன் சார், அவங்க வரேன் இருக்காங்க. அடுத்தடுத்து நல்லா சூப்பரா பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார் அனைவருக்கும். நன்றி சார். நன்றி. நண்பர்களே, ஒரு தகவலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு 100 தினங்களில் கிட்டத்தட்ட ஒரு 19,000 கடந்த ஒரு 20,000 குடும்பங்கள் ஒரு திட்டத்தில் ஒரு நிறுவனம் இல்லாமல், ஒரு முதலாளி இல்லாமல், ஒரு அலுவலகம் கூட இல்லாமல் மக்களுக்காக மக்களே மாறி மாறி உதவி செய்து கொள்ளக்கூடிய இந்த அற்புத திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கிறார்கள் என்றால், இந்த திட்டம் எவ்வளவு காலத்திற்கு இது செல்லும் என்பதை நாம் ஒரு நிமிடம் அமர்ந்து கணித்தோம் என்றால் நமக்கு உண்மை புரியும். ஏற்கனவே இந்த திட்டத்தை உருவாக்கி கொடுத்த திரு சங்கர் சார் நமக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த திட்டத்தை உருவாக்கிய நான் இருக்க மாட்டேன். இந்த திட்டத்தில் இன்று இணைந்து பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் இருக்க மாட்டீங்க. என்னுடைய பேரன், உங்களுடைய பேரன் இந்த திட்டத்துல இன்று நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடியில அவங்க பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொன்னாங்க. அன்று கேட்கும் போது சிலருக்கு அது வேடிக்கையாக கூட இருந்திருக்கும். ஆனால் இன்று அது உண்மை என்பதை நம் அனைவராலும் உணர முடிகிறது. காரணம், எந்த ஒரு நபர்களையும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான சக்தி கிடையாது. இது மக்கள் சக்தி. மக்கள் அனைவரும் நாம் ஒன்றாக இணைந்து பயணித்து பல நெடுந்தூரம் இதில் பயணிக்க தயாராகி கொண்டிருக்கும். காலை எந்திரிச்சதிலிருந்து இரவு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக, எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்வதற்காக, ஒரு வேலை செய்வதற்காக நம்ம தொடர்ந்து வேலைக்கு போய்கொண்டே இருக்கும். அந்த பொருளாதாரம் பிபிஏ ஸ்பீட் கேஷ் மற்றும் பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ, அதைத் தொடர்ந்து எம்பவர் சொல்யூஷன், நம்ம அடுத்தடுத்து தயாராக இருக்கக்கூடிய திட்டங்கள், அத்தனை திட்டங்களிலும் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமாக நமது பொருளாதாரம் மேம்படும். இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து முழுவதுமாக நம்மால் மீண்டு வர முடியும் என்பதை இன்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை உருவாக்கிய அந்த அற்புத தலைவர்களுக்கு, அந்த மனித மூளைக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த திட்டம் நமக்கு இந்த இயற்கையால், பிரபஞ்சத்தால், இறைவனால் நம்மிடம் கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தினை நாம் ஒருவரும் இது நமக்கான திட்டம், இது எனக்கான திட்டம் என்று முழு மனதோடு இதை ஏற்றுக்கொண்டு உணர்வோடும் உயிரோடும் இதில் நாம் கலந்து பயணித்தோமேயானால் உறுதியாக என்னால் சொல்ல முடியும், நமது அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ முடியும். காலையில் நடக்கக்கூடிய ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேர கூட்டம், மாலையில் நடக்கக்கூடிய ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேர கூட்டம். இந்த கூட்டத்திற்கு
இந்த இணைய வழி கூட்டத்தில் நாம் நமது நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்து இங்கு சொல்லக்கூடிய தகவல்களை நாம் முழுமையாக உள்வாங்கினால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடிய அத்துணை மனக்குழப்பங்களும் சந்தேகங்களும் இந்த கூட்டத்தில் வந்து அமர்வதன் மூலமாக நமக்கு அதற்கு தெளிவு பெறும். ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகத்தை மட்டும் நான் சொல்லலைங்க, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தேக குழப்பங்களையும் தெளிவுபடுத்துவதற்கு இந்த இணைய வழி கூட்டம் நமக்கு துணையாக இருக்கும். இந்த திட்டத்தை இப்ப புதியதாக ஒரு 40 லெவல் இன்கம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி நமக்கு புரியலையே, இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். எந்த லெவல்ல எவ்வளவு இன்கம் இருக்கு, எவ்வளவு உதவித்தொகை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். எவர் வரும்பரும் குழம்ப வேண்டாம். மிக அழகாக தெளிவாக இன்றுதான் 1ஆம் வகுப்பு சேர்க்க போறாங்க ஒரு மாணவர். அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த 40 லெவல் இன்கம் சொன்னா கூட அவர் கூட புரிஞ்சுப்பார். அந்த அளவிற்கு ஒரு எளிமையான ஒரு திட்டமாக வகுத்து கொடுத்திருக்காங்க. இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங்கில் அந்த லெவல் இன்கம் எப்படி நமக்கு பிரித்து தரப்படுகிறது, பிரிஞ்சு வருது அப்படிங்கறத தெளிவாக அழகாக எடுத்துரைக்க திரு சங்கர் சார் அவங்க தயாராக இருக்காங்க. இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த 7:55 ஜூம் மீட்டிங்கை நாம் அனைவரும் உறுதியோடு பங்கேற்க வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது அணியில் எத்தனை நபர்களை நாம் நேரடியில் இணைத்திருந்தாலும் சரி, அது 20 நபர்களாக இருக்கலாம், 50 நபர்களாக இருக்கலாம். இங்கு பலர் 100 நபர்களை நேரடியாக இணைத்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இன்று பகிரில வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்து போன் பண்ணி இன்னைக்கு 7:55 ஜூம் மீட்டிங்க்கு வாங்க, பிபிஏ ஸ்பீட் கேஷ்ல எவ்வாறு நமக்கு தடையில்லாமல் உதவித்தொகை வரப்போகுது அப்படிங்கறதையும், இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்திற்கு இதுவே ஒரு உதவி தரும் திட்டம். இந்த திட்டத்திற்கு உதவி செய்வதற்கு என்னென்ன திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கு, அந்த திட்டங்கள் எந்தெந்த விதத்தில் பிபிஏ ஸ்பீட் கேஷுக்கு உதவி செய்ய போகுது அப்படிங்கறதையும் தெளிவாக எடுத்து சொல்வதற்கு திரு சங்கர் சார் அவங்க இன்னைக்கு மாலை 7:55 ஜூம் மீட்டிங்க்கு வராங்க. அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தகவல் சொல்லணும். சொல்லி அவர்களையும் நாம் அழைத்து வந்து இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங் அரங்கை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக திரு ஏஆர் மலைராஜன் சார், நீங்க பேசலாம். உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்திருக்கு. ஐயா ஐயா வணக்கம், பேசலாம். வணக்கம் ஐயா. இந்த கூட்டத்துல இருக்கிற அனைத்து இனிய அன்பான உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. சாத்தூர்ல இருக்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர். என்னை இந்த இதுக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம காரணம்பேட்டி கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க ஈச்சிப்பட்டியில இருக்க ஐயா கந்தசாமி ஐயா தான் அறிமுகப்படுத்தினாங்க. நான் இப்ப சேர்ந்து 10 நாட்கள் தான், 10 நாட்கள்ல தான் இருக்கும். எனக்கு கீழே 2 பேரை சேர்த்திருக்கேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் மற்றபடி இந்த உடல்நிலையை பத்தியும் நீங்க பேசுறது கேட்டு கேட்டு எனக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் இதே சிந்தனையில நிறைய நேரங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம இணைச்சிருக்குங்கிறத நினைக்கும் போது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இந்த சமுதாயத்துல இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, எல்லாரும் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற என்ன அடிக்கடிக்க இருக்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இன்று இல்லாமை என்ற நிலை வேண்டும் சொல்லி அருமையான ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலுக்கு ஏற்றபடி இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உன்னதமான உயர்ந்த நோக்கத்தோட இந்த திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இது கீழே இப்ப என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தொலைபேசி எண்கள் எல்லாம் கிடைச்சதுன்னா
இது வந்து பெரிய லெவல்ல நானும் சில திட்டங்கள் வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இது பண்ணலாம். ஐயாவுடைய நம்பரை அவசியம் வேணும், உங்களை திருவண்ணாமலையில வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. மற்றபடி விருதுநகர் மாவட்டத்துல திரு பாக்கியராஜ் அவங்க இருக்காங்க, எல்லாருடைய நம்பரும் வேண்டி இருக்கு. நான் ஒரே ஒரு முறை செந்தில்குமார் சார்ட்ட பேசினேன், ரொம்ப அருமையா என்கரேஜிங்கா அருமையா சொன்னாங்க விஷயங்களை. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேன். சாத்தூர்ல நமக்கு நல்ல வசதி இருக்கு, இறைவனுடைய கருணையினால ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த டீச்சர்ஸ் மற்றபடி இந்த மாவட்ட லெவல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணோம்னா நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணலாம் என்ற இந்த அருமையான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு இதுல இணைத்தவருக்கும் நன்றி. இப்ப நம்ம சொல்ல போனா இந்த மாதிரி பிரெயின் ஒர்க், அதாவது மனித மூளைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறது மனித மூளை தான். அந்த கவனகர் ஐயாவோட எனக்கு ஒரு நல்ல லிங்க் இருக்கு, 16 கவனகர். அவர் சொல்லுவாரு மனம் ஒரு கணினின்னு சொல்லி. அந்த மாதிரி மூளை நினைச்சிருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். முதல்ல நினைக்கணும், அந்த சிந்தனை அது வந்திருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனை திரு சங்கர் சார் அவர்களுக்கு வந்திருக்குங்கிறத நல்லா என்னால உணர முடியுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. காலையில இப்ப ஒரு 10-15 நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், பெண்களுடைய நலத்தை பத்தி சொன்னீங்க, எல்லாரும் உடல் நலத்தை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னீங்க. நான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். ஏன்னா எனக்கு நீங்க 100வது நாள்ல எனக்கு இணைப்பு கிடைச்சதே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து நிலைத்து ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வரணும் என்று மனமாற பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. மகிழ்ச்சி. தாங்கள் இந்த 100வது நாளில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை, உணர்வுகளை பகிர்ந்து கொண்டதற்கு தங்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி. மேலும் மலேசியால ஒரு கருத்தையா, மலேசியால இருந்து திரு வெங்கடேசன் அவர்களும் பேசினாங்க. அவர் அறிமுகப்படுத்தி அவரும் ரொம்ப உற்சாகம் எனக்கு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இங்க அருப்புக்கோட்டை சொல்றீங்க திரு பாக்கியராஜ் சார், திரு சுரேஷ்குமார் சார் போன்ற இன்னும் நிறைய தலைவர்கள் அங்க இருக்காங்க. அவர்களது எண் வாங்கி தொடர்பு கொண்டு இப்போ புதிய நபர்களை இணைக்கிறதுக்கு எனக்கு சில டேட்டாஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. டேட்டாஸ் கொடுக்குறாங்க. நீங்க திரு பாக்கியராஜ் சார் அவங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்க புதிய டேட்டாஸ் உங்களுக்கு தருவாங்க. அது நமக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கும். அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி சார். அருப்புக்கோட்டை இல்ல, சாத்தூர். சாத்தூர் வந்து சிவகாசி சாத்தூர் இந்த ஏரியால இருக்கு, விருதுநகர் மாவட்டம் தான். ஐயா பாக்கியராஜ் ஐயா நம்பர் கிடைச்சதுன்னா நல்லது. என்னுடைய நம்பர் செந்தில் சார்ட்ட இருக்கு. நான் செந்தில் சார் ஒரு நிமிஷம் இடையூறுக்கு மன்னிக்கவும். நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வாங்க, என்னோட கால் பண்ணுங்க, நான் எல்லாருடைய நபரும் தரேன். விரைவில் நம்ம முதல்லயே பேசின மாதிரி ஒரு நல்ல கூட்டம் ஒண்ணு எங்க பகுதியில ஆரம்பிக்கலாம். அதுக்கான உதவி நானும் நல்லா கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. தேங்க்யூ. இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய நபர்கள் இன்னைக்கு எங்களால பேச முடியல, எங்களால இணைக்க முடியல, எங்களால பேசினா யாரும் கேட்க மாட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா மலேசியால இருந்து வெங்கடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் கால் மூலமாகவே ஒரு சிலரோட பேசி இன்னைக்கு நிறைய பேரை கொண்டு வராரு. அவருடைய ஒரு டவுன்லைன் தான் கந்தசாமி சாரு. அவருடைய முயற்சி மூலமா இன்னைக்கு மலைராஜன் போன்ற நிறைய பேர் இணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அகம் சுகம் என்ற ஒரு அற்புதமான நிறுவனத்தினுடைய பவுண்டர் தான் இந்த கந்தசாமி சாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்ட ஒரு 9 நாள்ல 12 நபர்களை கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனவர். அவருக்கு ஸ்மார்ட் போனை சரியா இயக்க கூட தெரியாது. ஆனா அதை ஒரு சவாலாக நினைக்காம அற்புதமா இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற நபராக அவர் இருக்கிறாரு. அவருடைய குழுவில மலைராஜன் வந்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நேரத்துல 100ஆம் நாள்ல மற்ற நபர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், தாக்கு போக்கு சொன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா காரியத்துல இறங்கி நம்ம முயற்சி செய்தோம் என்றால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இவர்கள் எல்லாம் ஒரு உதாரணம். நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். பொதுவாக இயற்கையின் நிலை, பிரபஞ்சத்தின் நிலை, படைப்பாற்றலின் நிலை என்னவென்றால்
பாரபட்சம் இல்லாத நிலை. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க வேண்டவங்க, இவங்க எதிரி விரோதி என்று எந்த பாரபட்சமும் கிடையாது. அனைவருக்கும் அனைத்தும் சமமாக சரியாக கொடுக்கக்கூடிய நிலைதான் இயற்கையின் நிலை. சிலர் பணக்காரர்களாக வாழணும், சிலர் ஏழ்மை நிலையில் வாழணும் என்று இயற்கை முடிவு செய்ய. பிறக்கும் போது அனைவரும் அறிவற்றவர்களாக தான் பிறக்கிறோம். இது உண்மை, ஏற்றுக்கொள்ளணும். கேட்பதற்கு சிரமமாக இருக்கும், இருந்தாலும் உண்மை. இன்னைக்கு அறிவில் சிறந்த அறிவு ஜீவிகளாகட்டும், புதியதாக சிந்திப்பதற்கு முனைப்பெடுக்காமல் இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கட்டும், அனைவருமே குழந்தையாக பிறக்கும் போது எந்த அறிவாற்றலும் இல்லாமல் தான் பிறக்கிறார்கள். பிறகு அவர்கள் எடுத்த முயற்சி, பயிற்சி, அதனுடைய விளைவு இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக உற்று நோக்கினோமே என்றால், நம்மை படைத்த அந்த பேராற்றல், அந்த இயற்கை பாரபட்சம் இல்லாமல் நமக்கு வழங்கி இருக்கிறது. அது காற்றாகட்டும், ஒளியாகட்டும், மழையாகட்டும், உணவாகட்டும், அத்தனையுமே பாரபட்சம் இல்லாமல் வழங்கி இருக்கிறது. இதுதான் இயற்கையின் படைப்பு. அதுபோல பிபிஏ ஸ்பீட் கேஷின் நிலை பாரபட்சம் இல்லாத நிலை. அதிகாலை கூட்டத்தில் வந்து இணையக்கூடிய நண்பர்களுக்கு யார் வேண்டுமானாலும் கை உயர்த்தி தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்று பாரபட்சம் இல்லாமல் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் நமது மனத்தடைகளை உடைத்தெறிந்து நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். மண்ணில் ஒரு விதையை நாம் தூவினால் அந்த விதை தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்காக மண்ணை பிளந்து வெளியே வருகிறது. அந்த மண்ணை பிளந்து வெளியே வரக்கூடிய விதைத்தான் எதிர்காலத்தில் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் நிலைத்து வாழக்கூடிய தன்மையில் வளருகிறது, வாழுகிறது. ஆனால் 100-200 ஆண்டுகள் நிலைத்து வாழக்கூடிய மரம் கூட விதையாக இருக்கும் போது தன்னை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மண்ணை பிளக்கிறதல்லவா, அதுதான் முதல் முயற்சி. நான் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்து பயணிக்கிறேன். என்னை போன்று இந்த திட்டத்தில் இணைந்து பயணிக்கக்கூடிய எனது குடும்ப உறவுகளோடு என்னை நான் அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ற அந்த முதல் எண்ணம் தான் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி. எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவரும் தாங்கள் கை உயர்த்தி தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக திரு ஜீவரத்தினம் சார், தாங்கள் பேசலாம். நன்றி. அடுத்ததாக திரு ராஜன் சார், சென்னை, தாங்கள் பேசலாம். வணக்கம் சார். இனிய காலை பிரபஞ்சத்தின் மூலமாக பிபிஏ ஸ்பீட் கேஷ் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் சார். இந்த குரலுக்கு நான் சொந்தமா இல்லைன்னா கூட எங்க ஐயா ராமலிங்க சார் சொல்லும் போது ஒரு எனர்ஜி வரும். அதே மாதிரி நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷன் சார் ஜி.கே. சாமி சாரை பத்தி நான் திருப்பி யாரு எந்த ஒரு தலைவரும் நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை தலைவர்களும் புகழ்ச்சி விரும்ப மாட்டேன்றாங்க. சத்தியமா அதான் உண்மை. எனக்கு நான் ஃபீல் பண்றதுனால சொல்றேன், எந்த ஒரு புகழ்ச்சி வர மாட்டாங்க. இப்ப ஐயா ஜி.கே. சாமி சொன்ன மாதிரி நான் அட்மின் டைரக்டர் இல்ல, சாதாரண ஒரு செக்யூரிட்டி தான். என்னுடைய ரெஃபரல்ல 7 பேர் தான் படிச்சிருக்கேன். என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் எந்த ஒரு செக்யூரிட்டி நான் சேர்க்கல. நான் சேர்த்ததுல ஃபுல்லா ஓடக்கூடிய ஆளை படிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே சார் ராமலிங்க சார் ஐயா சொன்ன மாதிரி மீட்டிங் யார் அட்டன் பண்றாங்களோ அவங்க மட்டும் வாங்க. நானும் ஸ்கூல்ல கேன்வாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 8 வயசு குழந்தை இருக்குது, எனக்கு பாப்பா இருக்கா. அந்த ஸ்கூல்ல நான் பிரைவேட் ஸ்கூல் தான் அது. செந்தில் குமார் சார் ஐயாவுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு சில இன்ஃபர்மேஷன் ஐயா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐயாவை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம்
இப்ப நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஷ் லெவல் இன்கம் கொஞ்சம் கொண்டு வராங்க. லெவல் இன்கம்னா யாரு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லெவல் இன்கம்னா டெப்த் கொண்டு வரணும். டெப்த் மீன்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஃபரல் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் காசு கிடைக்கும். 5 பேரை 6 பேரை கொடுத்தீங்கன்னா சத்தியமா கிடைக்காது. ஏன்னா நான் 4 வருஷம் தான் நான் நெட்வொர்க் மீட்ஸ்ல இருக்கேன். அந்த லெவல் இன்கம் பத்தி தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப தெரியலனா கூட நான் ஆசான் கிடையாது நெட்வொர்க்ல. எனக்கு சில இது நான் புரிஞ்சிருக்கிறேன். புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியே வித்தியாசம் இருக்குது. அதனால தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரெஃபரல் நம்ம கொடுக்குறோமோ, நான் இப்ப இந்த பிரபஞ்சம் அதான் தான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கொடுப்பேன். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் நான் போட்டு வச்சிருக்கிறேன். கண்டிப்பா வருவாங்க ஐயா. மீட்டிங் அட்டன் பண்ணாம புரிஞ்சுக்காம வர முடியாது. இப்ப நம்ம ராஜேஷ் சார் இருக்காரு பாத்தீங்களா, தேனி சொல்லும் போது பாத்தீங்களா, தேனி மாதிரி உழைச்சிட்டு இருக்காரு. 52 பேரு நல்ல பேர் வாங்க முடியாது சொல்றாரு. வீட்டுல இருக்க 4 பேரே நல்ல பேர் வாங்க முடியல. நான் என்னுடைய பிரதர்ஸ்ட என்னுடைய குடும்ப சொல்ல பொதுவா சொல்றேன். 4 பேர்ட்ட 2 பேர்ட்ட நல்ல பேர் வாங்க முடியல. 52 பேர்ட்ட 42 பேர்ட்ட எப்படி நல்ல பேர் வாங்க முடியாது? கண்டிப்பா வாங்க முடியாது. அதனால அவருடைய ஃபாலோ எவ்வளவுக்கு எவ்வளவு மீட்டிங் அட்டன் பண்றீங்களோ, ஒவ்வொருடைய சிலருடைய கருத்துக்களை ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டாலே நமக்கு போதுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. எனக்கு இந்த பிபிஏ கொடுத்த கோவை வேலாயன் சாருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு ராஜேஷ் சார், தேனி, நீங்க பேசலாம். என் குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ 100வது நாள்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். உண்மையிலே ஒரு 99 ரன் அடிச்சுட்டு அந்த ஒரு ரன் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயர் என்ன பாடுபடுவாங்களோ அதான் நான் காலையில இருந்து பாடுபட்டேன். ஏன்னா 100 பேர் தான் உள்ள வர முடியறதுனால நான் யாராவது ஒரு ஆள் வெளியே போயிட்டா டக்குன்னு உள்ள போயிடணும். ஏன்னா நம்ம பதிவு இருக்கணும். 100வது நாள்ன்றது வாழ்க்கையில 99 ரன் அடிச்சுட்டு ரன் அவுட் ஆயிட்டாங்கன்னா எப்படி ஒரு ஃபீலிங்ஸோ அது நான் காலையில இருந்து இருந்தேன். இந்த டயத்துல உண்மையிலே உள்ள வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த கடவுளுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் ஒரு குழுல இருக்கிறவங்கள ஒருத்தர் பரிந்துரை பண்ணி பேசும்போது, ஹலோ சார், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒருத்தவங்கள பார்த்து பேசும்போது ஒரு சூழ்நிலைய சரியில்லாம இருந்தா சிங்க குரலை எங்க ராமலிங்க ஐயாவை நினைச்சுக்கிருவேன். ஒரு கணக்குல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ஒரு ரூபாய் எப்படி எண்ணிக்கை பேசணும்ன்றத நம்ம கணித மேதை எங்க அண்ணன் சங்கரன் நினைச்சுக்கிருவேன். ஒரு குழுவை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பாபு சார்ட்ட கத்துக்கிருவேன். இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் சிறப்பா நம்ம பேசிட்டே போலாம். ஆனா நேரம் கழுதி நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தவங்களும் என்னுள்ள இருக்காங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு எதுவுமே பேசுறதுனாலதான் என்னால ஐடியா எடுக்க முடியுது. இப்போ 100 பேரை நான் கொடுத்துட்டேன். அடுத்து அந்த 100 ரன், இப்ப கிரிக்கெட்ல ஒரு வீரர் 100 ரன் அடிச்சுட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாரு. எவ்வளவு பந்துகளை வேஸ்ட் பண்ணாரோ அடுத்தடுத்து பக்கம் ஒவ்வொரு பால் 6 அடிச்சு 200 போடுவாரு. அதே மாதிரி இந்த 100வது நாள்ல எல்லாரும் நல்லா அழகா ஒர்க் பண்ணலாம். மதத்துல எந்த ஒரு வந்து நம்ம தெளிவா இருந்துக்கணும். எந்த சூழ்நிலை எந்த ஒரு வாடிக்கையாளரோ அல்லது நம்ம கஸ்டமர்ஸ் வர்றவங்க 100 கொஸ்டின் கேட்பாங்க. நீ என்ன சம்பாரிச்சேன்னு கேட்பாங்க, நீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்பாங்க. ஸோ எல்லா எவ்வளவு எதிர்ப்புகள் நம்ம வருதோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லபடியா வந்துடலாம். இன்னையில இருந்து சார் கண்டிப்பா நான் நேற்று மீட்டிங் வந்ததுல ஒரு குடும்ப உறுப்பினர்னு சொல்லக்கூடாது, சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட மேட்ச் போனான்னு தெரியல. எனக்கு உண்மையிலேயே அன்பழகன் சாருக்கு இப்பதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஏன்னா மீட்டிங்ல சொல்ல முடியலன்ட்டு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன். உண்மையிலே நேத்து அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்தவங்களை ஒரு சின்முகத்தோட ஒரு சிறு யாருக்கும் கோவம் காய்க்காம சாப்பாடுல இருந்து எங்களை பஸ்ல இருந்து பிக்கப் பண்றதுல இருந்து ரிட்டர்ன் அனுப்புற வரலையும் ஒவ்வொருத்தரும் அவரை சார்ந்த நபர்கள் அனைவரும் இல்ல சொந்த பந்தத்துல கண்டிப்பா சொல்றேன் சார். இதெல்லாம் நடக்குதுன்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல உள்ள ஊருங்களுக்கு என் குடும்பங்கள் என் உயிர் மூச்சு இருக்குன்னு நான் சொல்ல செய்ய மாட்டேன். உங்களுக்கும் தெரியும். நான் அளவாதான் பேசுவேன். ஆனா கண்டிப்பா நியாயமா இருப்பேன். இனி எந்த ஒரு கான்செப்டோ யார் எதை சொன்னாலும் இந்த காது கேட்காது. எனக்கு இருக்கிற 2 காதுமே எப்பவுமே ஸ்பீட் கேஸ்ன்னு கேட்கணும். எந்த லீடர் எந்த ஊர்ல கூப்பிட்டாலும் எனக்கு பண வசதி இல்லைனாலும் கூட நான் கடை வாங்கி கூட போய் நம்ம குடும்ப உறுப்பினர்ல சேர்ப்பேன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் அடுத்த ஒவ்வொரு நாளும் என் லைஃப்ல எத்தனை பேரை சேர்த்தன்னு முக்கியம் இல்ல, நம்ம டீம்ல உள்ளவங்களை எத்தனை பேர் கொண்டு போயிருக்கோன்றது நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் சார். கண்டிப்பா இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, இப்ப 42 பேர் 52 பேர் எண்ணிக்கை கிடையாது. அவங்க எல்லாம்
ஒவ்வொருத்தவங்களும் முத்துக்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க ஏமாத்தப்படல, கம்பெனியால ஏமாத்தப்பட்டவங்க. சோ அந்த நல்லவங்களை நானு கோவமா இருப்பாங்க, அவங்கள தட்டி கொடுத்து, என் வயசு எனக்கு கம்மியா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் என்னுடைய விஷயத்தையும் அனுபவத்தையும் சொல்லும் போது மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுது. அதனால இந்த 100வது நாள் எனக்கு பேசுற வாய்ப்பு இருந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம தலைவர்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு முருகன் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று தஞ்சை கூட்டத்துல 100 பேர் ஒருத்தர் கேட்டாங்க, ஜூம் மீட்டிங் கேட்டாங்க, ரொம்ப நன்றி ஐயா. அதே இன்னைக்கு 100வது நாள்லயும் 100 பேர் ஒருத்தர் மீட்டிங் கேட்டுருக்கேன், ரொம்ப நன்றி ஐயா. நான் 29 பேர் டயரை கொடுத்துருக்கேன் ஐயா. கேட்டு பார்த்தா 102 பேர் பண்ணிருக்காங்க ஐயா இந்த குழுவுல. இன்னைக்கு ஈவினிங்ல நான் மீட்டிங்ல நிறைய கூட்டு வரேன் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. அடுத்ததாக திரு ஆறுமுகம் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். குரல் கேக்குதா? கேக்குதுங்க சார். வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த ஆறுமுகம் என்னுடைய பெயர். நான் சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கேன். என்னுடைய அணியில் 20 நபர்கள் இருக்கார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது திருச்சி தோரங்கூர் சேர்ந்த கணேசன் சார் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தார். அவருக்கு முதற்க நன்றி. நான் என்னுடைய ஆரணி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியில் நல்ல பெரிய நெட்வொர்க் இருக்கு. ஆனா எல்லாத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆரணியில இது மாதிரி ஒரு சின்ன மீட்டிங் இது பண்ணி டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசை. நான் கண்டிப்பா இந்த 100வது நாள்ல 100 பேர் இல்ல, எவ்வளவு பேர் ஒன்னால இது பண்ண 100 பேர் உருவாக்கியே தருவேன். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் டீம்ல. நான் 24 மணி நேரம் ஸ்ட்ரீட் கேஷ் தான். ஏன்னா யாருக்கிட்ட என் வாட்ஸ்அப்ல 300 பேர் இருக்காங்க. அந்த 300 பேருக்கு நான் டெய்லி இப்போ என்னுடைய இது இப்போ 2 லெவல்ல நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய அணியில் 6 பேர் முதல் லெவல் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போட்டு இது பண்ணி என்ன இப்பதான் தொடர்பு கொள்றாங்க. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு தந்து ரொம்ப நன்றி. ஸ்ட்ரீட் கேஷ் நன்றி. எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா, நன்றி. இதற்கு முன்பே நீங்க பதிவு பண்ணீங்க, ஆரணியில ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு லீடர்ஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னீங்க. நீங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அனைத்து அணித்தலைவர்களும் தங்களுக்கு அந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. உங்க அணித்தலைவர் கணேசன் சார்கிட்ட நீங்க தகவல் சொல்லுங்க, தேதி சொல்லுங்க, அவங்க தகவல் தெரிவிப்பாங்க, நடத்தி தரணும். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். நன்றி சார். அடுத்ததாக திரு பிச்சைக்கண்ணு சார், நீங்க பேசலாம். அனைத்து கேஸ் சார், உங்க குரல் கேட்கல, உங்க குரல் சரியா கேட்கல. அறைக்குள்ள இருந்து பேசுறீங்க போல. ஒரு நிமிஷம் சார். சார் இப்ப கேக்குதா? இப்ப தெளிவா இருக்குங்க, பேசலாம் சார். நான் பிச்சைக்கன் பேசுறேன் சார். திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் சிஸ்டம் ப்ரொமோட் ஆயிருக்கேன். எனக்கு கீழே 7 பேருக்கு முதல் ரவுண்ட் வந்திருக்கு. எனக்கு 3ஆவது ரவுண்ட் இப்போ வந்திருக்கு சார். இப்போ நான் டேக்கா கேட்டிருந்தேன். என்னை அறிமுகப்படுத்தினவங்க கணேசன் சார் புதுக்கோட்டை. நான் டேக்கா கேட்டிருந்தேன். அனிசியம் மேடம் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எங்கள் குரூப்பில் வாணியர் சமுதாயத்தில் மொத்தம் 13 கிராமம் இருக்குது சார். நான் கிராமத்தில் எல்லாமே இறங்கி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் சார். இப்போ இந்த 40 லெவல் இன்கம் அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால இறங்கி பண்ணுவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு வெங்கடேசன் சார், மலேசியாவில் இருந்து. வெல்கம் சார். வெல்கம் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம குடும்ப உறவுகளுக்கு இன்னைக்கு என்ன சார் 100 பேர் தான் இருக்காங்க. ஜூம் லிங்க் மக்கள்லாம் கம்மியா இருக்கு. லிங்க் இதாயிருச்சா? ஏன்னா அன்னைக்கு 100வது நாள் மோஸ்ட்லி நிறைய பேர் இன்னைக்கு ஆவலா எதிர்பார்த்திருப்பாங்க. ஏதோ இதாயிடுச்சுன்னு தெரியல.
சரி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நானும் ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் தான் ஆயிருக்கேன். அந்த கிரிப்டோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்க மலேசியால அது நம்ம பண்ண முடியாது. இந்தியாவில தான் நம்ம ஸ்பீட் கேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜிபே போன்பே இங்க இருந்து அனுப்ப முடியாது. அந்த கிரிப்டோ வரதுக்காக ஆஸ்ட் 15 மேலதான் மலேசியால நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போகலான்னு பிளான் பண்றோம். இந்த பிரபஞ்சம் இந்த ஸ்பீட் கேஸ கொடுத்தது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த குடும்ப உறவுகள் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. செந்தில் சாருக்கு நன்றி, சங்கர் சார், ராமலிங்க சார் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு புக்கர் சார், நீங்க பேசலாம். மன்னிக்கணும், உங்களுக்கு நான் போஸ்ட் சார், நீங்க பேசலாம் சார். 100வது நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற 100% மன மகிழ்ச்சியோட கொண்டாடி பிபிஎஸ் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் திருச்சி பக்கரின் அன்பான காலை வணக்கம் சார். சார், இதுல இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் சார். நம்ம 100வது நாள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்று இரவு ஜூம் மீட்டிங்ல 100x10 1000 பேர் கண்டிப்பா அவசியம். அந்த 100 பேர் 10 பேர் கொண்டு வரலாம், 1000 பேர் கண்டிப்பா வரணும் சார். இதுதான் சார் பெரிய வெற்றியா இருக்கும். நான் நேற்று ஒரு பெரிய லீடர் சந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப மோசமா பதிவு பண்ணாரு. நான் அதை கவனத்தை எடுத்துக்கவே இல்லை. இந்த பிபிஎஸ் பேருக்கு 100 நாள் இல்லை சார், 100 ஆண்டுகள் இல்லை, 1000 ஆண்டுகள் வளரும்ன்றது இப்ப இருக்க 100 பேருமே உறுதி எடுத்துக்கணும். அந்த 100% உறுதி எடுத்துக்கிட்டு சொன்னா 100% ஜெயிக்கக்கூடிய கான்செப்ட் பிபிஎஸ் மட்டும்தான் சார். நேற்றெல்லாம் நம்ம பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்றவரு இவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நேற்று ரொம்ப மனசு உடையிற மாதிரி சில பதிவு பண்ண. முதல்ல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாத வரைக்கும் நீங்க தெளிவுபெற மாட்டேங்க தகவலை பதிவு பண்றேன் சார். அன்பான இன்று 100வது நாள் சிறப்பு கூட்டத்துல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிஸ்டத்துக்கு நன்றி சொல்லி தற்சமயம் விடைபெறுகிறது திருச்சி பக்கர் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு மணி சார், வெல்கம் சார். கம்பம் மணி ஆர்மி சார், நீங்க பேசலாம். நன்றி. அடுத்ததாக திரு சபரிநாத் சார், வெல்கம். சார், சபரிநாத் ஃப்ரம் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். இனிய குடும்ப உறவினர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 100வது நாள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. 2 விஷயம். ஒண்ணு, 100வது நாள் பேசுறது ரொம்ப சந்தோஷம். 2வது, நேற்று என்னுடைய டவுன்லைன் 15 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை நான் இங்க தெரியப்படுத்த ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்காக முக்கியமா பேச வந்தேன். என்னோட டவுன்லைன்ல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பிளான புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் மேற்கொண்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த பிளானை மேற்கொண்டு இன்னைக்கு எல்லாருக்கும் மீட்டிங்க்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். இன்னைக்கு பிளான் கண்டிப்பா எல்லாரும் அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஈவினிங் பிஓபி எல்லாரும் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு நம்ம இதை தொடர்ந்து பயணத்தை வழிநடத்தி கொண்டு போகணும்ட்டு இந்த இறைவனை வேண்டிக்கிட்டு நான் மேல சிறப்பா செய்யலான்ட்டு ஒரு முடிவோடு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திருமதி சுமதி ரவீந்திரன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். அனைத்து சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். நானும் புதிதாக சேர்ந்தவன் தான். இப்பதான் ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்கேன். இருந்தாலும் இந்த சிஸ்டத்துல நாம் சொல்லும் போது அடிக்கடி நம்மளுடைய பாபு சார் சங்கர் சார் சிஸ்டத்துல சிலவித மாற்றங்களை அப்பப்போ செதுக்கிய அருமையான சிலைய உருவாக்கிட்டு இருக்காரு. இது ஒரு முடிவுக்கு இதுதான் வழி, இதுதான் இது அப்படிங்கிற ஒரு இதுல நிலைப்பாட்டுல இருக்கும்போது
நாமும் மற்றவங்களுக்கு சார்ந்து சொல்லும் போது எடுத்து சொல்றதுக்கு எல்லா வகையிலும் பயனுள்ளதா இருக்குங்கிறது எனது தாழ்மையான கருத்து. இத கொஞ்சம் பரிசீலிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம புதுசா சேர்ந்தவங்க எல்லாரும் வராங்க. அவங்களுக்காக இந்த மீட்டிங்ல ஆரம்பத்துல இருந்து எப்படி என்னங்கிற அந்த சிஸ்டம் முறையை எடுத்து விளக்கமா யாரும் பேசுறது கிடையாது. அந்த நடப்புல நடக்கிறது தான் அப்படியே நாம எல்லாம் கேட்டுட்டு போறோமே ஒழிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்ப எப்படி மகளிருக்கு தனியா ஆரம்பிக்கிறீங்களோ அது மாதிரி புதுசா இணைந்தவர்கள் மட்டும்தான் இதுல இணைஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கை நடத்தி வந்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்து புதுசா சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஒரு தெளிவான ஒரு நடைமுறையும் வருவோங்கிறது எனது தாழ்மையான கருத்து. நன்றி சார், வணக்கம். நன்றி சார். இப்போ புதியதாக இணைந்தவர்களுக்கு ஒரு பிளான், ஏற்கனவே பயணித்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பிளான் அப்படின்ட்டு இங்க இல்லை இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரே பிளான் தான். மே 4ஆம் தேதி இணைந்தவர்களாகட்டும், இன்று இணையக்கூடியவர்களாகட்டும், அனைவருமே புதியதாக இணைந்தவர்கள். எல்லாருமே நம்ம ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கும். இதுதான் உண்மை. பிளான் என்னமோ ஒண்ணுதான். புரிகிறது சார், நன்றாக புரிகிறது. நான் வெறுக்கவே இல்லை யாரையுமே. எல்லாருமே இணையங்கள் என்று கருத்தில மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிக்கிற போது ஏற்கனவே அதை தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு சலிப்பு இருக்காது. அவங்க தனியா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வரும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேற ஒன்றும் கிடையாது. ஆலோசனை புரியுது. எப்படி ஆலோசனை கொடுத்திருக்கோம் அப்படின்னா, அணித்தலைவர்கள் லீடர்ஸ்ல தனியா நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க. உங்களது நேரடியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உங்களது அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களை அந்த குழுவில் இணைச்சு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் 1-to-1 பேசுறது எல்லாமே ஓகே, நான் ஒரு மறுக்கவில்லை. நல்ல முயற்சிகள் தான். இருந்தாலும் நம்ம ஜூம் மீட்டிங் என்ற இதுல ஒரு செக்ஷன் வைஸா அது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு பிரிச்சு நம்ம ஏதாவது புதுசா வரவங்களுக்குன்னு ஒரு தனி மீட்டிங்க ஒரு நாள், ஏதாவது வாரத்துல ஒரு நாள் வச்சு அது மாதிரி இணைச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு தெளிவா கிடைக்குங்கிறதா என்னுடைய எண்ணம். வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் அந்த சிஸ்டம் மாற்றங்கள் என்பது மாறாதது என்பது உண்மைதான். அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி இப்ப ஐயா சங்கரையா பண்ணிட்டு இருக்காரு. அதுல எல்லாம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய முயற்சிகள் தான். அது ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா இப்படிதான் அப்படின்றது ஒரு நடைமுறையா சொல்லலாம். இன்னைக்கு போய் ஒன்று சொல்றோம், நாளைக்கு அந்த முயற்சி மாறின உடனே மறுபடியும் இந்த மாற்றம் வந்திருக்குங்கிறது நான் போய் அடுத்து ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட போய் சொல்ல முடியறது இல்லை. அதுக்காக தான் நான் பிரியப்படுறேன். ரொம்ப சீக்கிரமா எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நாம எல்லாம் ஆரம்பிக்கணும். அதே நேரத்துல இந்த புதுசா வந்தவங்களுக்குன்னு இந்த மீட்டிங்கை சொல்லும் போது அவங்களுக்கு இந்த மாற்றங்களான செய்திகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு. நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம். சிக்கல்கள் யாருக்கும் வரக்கூடாது, அதுதான் என்னுடைய எண்ணம். நன்றிங்க ஐயா, நன்றி. உறுதியா நீங்க சொன்னதை புரியுது, ஏற்றுக்கொள்கிறோம். இனி வரும் காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் புதியதாக இணைந்த நண்பர்களுக்கு பிரத்யேகமாக தனி ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படும். விரைவில் பரிசீலனை செய்யலாம் சார். நன்றி சார். நன்றி சார், மிக மிக நன்றி. அடுத்ததாக விஜய் நீலகண்டன் சார், நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் விஜய் நீலகண்டன் பெங்களூர்லேருந்து பேசுறேன். எனக்கு இந்த சிஸ்டத்துல வந்து அறிஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாகுது. நான் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டராக இருக்கேன். 12 பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னுடைய டவுன்லைன்ல 12 பேர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பேமெண்ட் கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் அதிகமா நம்பரை சேர்த்து நான் சிஸ்டம் மேனேஜர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், நன்றி. நல்லதே நடக்கும். வாங்க சார். சார் கேக்குதா? கேக்குது. நன்றி. நல்லதே நடக்கும் சார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில இருந்து, என்னுடைய பேர் வந்து ஜோசப் ராஜ். கிட்டத்தட்ட இந்த திட்டத்துல இணைந்து ஒரு 50 நாட்கள் முடிந்து 51வது நாட்கள்ல அடி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் யாரையும் இதுவரைக்கும் நான் என்ன அறிமுகப்படுத்தினது கிடையாது.
கிட்டத்தட்ட தொடர்ந்து 40-50 நாட்களா இந்த கூட்டத்தில் இணைந்த பிறகு நான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் நான் வந்து இந்த மீட்டிங்ல காலையிலயும் சாயந்தரமும் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 2016, 17, 18 காலங்கள்ல எஸ்ஜிஆர் குரூப்போட நான் மிகப்பெரிய ஒரு தொடர்புல இருந்த ஒரு நபர். இப்போ எனக்கு இந்த ஸ்பீட் கேஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சு. சார் மியூட் ஆயிடுச்சு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு டச் பண்ண வேண்டாம் சார், நீங்க பேசலாம். கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது. நன்றி. இந்த திட்டத்தில் இணைந்து எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் இந்த பிளானே எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது குமரி முதல் இமயம் வரைன்னு சொல்லுவாங்க, என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளில் எஸ்ஜிஆர் குரூப்போட மிகப்பெரிய தொடர்புல இருந்த நான், அதாவது தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் தான் நான் முதல்ல எஸ்ஜிஆருக்காக ஒரு ஆபீஸ் திறந்தது நான் தான் திறந்தேன். இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு வந்து அருப்புக்கோட்டை சுரேஷ்குமார் அவர் மூலமா தான் கிடைச்சுங்கிறது மகிழ்ச்சியான தருணம். ஆனா இருந்தாலும் என்னுடைய பயணம் வந்து நீண்ட நெடிய பயணம். நெட்வொர்க் அனுபவம் ஒரு 22 வருஷங்கள் அனுபவம் இருக்குது. கடந்த கால நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு. இந்த 100வது நாள்ல நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. என்னன்னா 100வது நாளை கடந்து ஒரு திட்டம் செயல்பட்டு போகுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதுவும் குமரி மாவட்டத்துல இருந்து ஒரு நெட்வொர்க் வந்து மிகப்பெரிய அளவுல ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அது இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் கொண்டு போகும் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுகளும் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி நன்றி. மணி சார், நீங்க மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். அதாவது சார், குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து ஸ்பீடு மணி ஸ்பீட் கேஸ் பிபிஏல இருந்து பேசுறேன் சார். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு. நான் வந்து சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்கேன். எனக்கு கீழே ஒரு சிஸ்டம் மேனேஜரை உருவாக்கியிருக்கேன். எனக்கு கீழே 12 டைரக்டர் முடிச்சவங்க 2 பேர் முடிச்சிருக்கேன். 6 டைரக்டர் முடிச்சவங்க 6 பேர் முடிச்சிருக்கேன். அநேக வருஷங்கள்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகணும் வந்து முயற்சி பண்றோம். ஆனால் எதுலையுமே சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இல்லை. சக்ஸஸ் ஆகிறதுக்கு பதிலாக நஷ்டமே ஆகிருக்கும். இந்த ஒன்றில் வந்து உசுறு கொடுத்து வேலை பார்க்குறோம் நாங்கள். இதில் சக்ஸஸ் ஆகி இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டு ரெட்டிப்பான நன்மையை காணணுங்கிறத ஒரு முயற்சியில் போயிட்டு இருக்கோம். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் சாதகமாக இருக்கு. அதனால வந்து இந்த பிரபஞ்சம் இந்த 100வது நாளில் 100 நபர்களை சேர்த்த இந்த ஸ்பீடு மணியை பேச வச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேலையில வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற நாள்ல அநேக கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க. இந்த ஸ்பீடு கேஸ் வந்து ஜெயிக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஏழை மக்களுக்கு இந்த சிஸ்டத்துல முக்கியமானது என்ன, உதவி பெறு. ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வந்து உதவி செய்யறது வந்து எந்த பணத்துல உதவி செய்யலாம். அந்த பணத்துல உதவி செய்யறதுக்கு உதவி செய்யறவங்க கிட்ட பணம் வேணும். அந்த பணம் இவங்க பிபிஏ ஸ்பீட் கேஸ்ல இருக்கு. அப்ப அந்த ஸ்பீட் கேஸை வந்து முழு மூச்சா, முழு எண்ணம், முழு நோக்கத்தோட நம்ம செஞ்சோம்னா இதை வந்து வெற்றி அடையலாம். வெற்றி அடையறதுக்கு உண்டான அநேக சாத்தியக்கூறுகள் வச்சிருக்காங்க. புதுசா பிளான்களை கொண்டு வராங்க. இப்ப 40 லெவல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீட் கலெக்டருக்குள்ள வந்து வர்றப்பன்னும் அப்படி விதமான வருமானங்கள் இருக்கு. அப்படி அருமையா போகிறதுனால இந்த ஸ்பீடு கேஸ்ல 100வது நாள் இந்த ஸ்பீடு மணி ரொம்ப பள்ளத்தாக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. அனைவரும் வாழ்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், இந்துஸ்தான் ஜிந்தாபாத். நன்றி சார். நன்றி 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 சார். அடுத்ததாக திரு ஏபி முருகேசன் சார், நீங்க பேசலாம். சார், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். சார், நான் ஏபி முருகேசன் புதுக்கோட்டையிலிருந்து கனெக்ட் ஆகிருக்கேன். சார், இப்போ வந்துட்டு நம்ம பல விஷயங்களை சந்திச்சு பல அனுபவங்களுக்கு பின்னாடி ஒரு நொந்து போன ஒரு சூழல்ல தான் நாம வந்துட்டு இந்த நம்மளோட ஸ்பீடு கேஸ்ல வந்துட்டு என்ட்ரி ஆனோம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு சில சிக்கல்கள் இந்த மாதிரி எல்லாம் உருவாகிறப்ப ஒரு மனநிலை வந்துச்சு.
இதுலயும் போயிருக்கோம். இதுலயும் இப்படி ஒரு தொடக்கத்திலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, என்ன போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வருது. ஆனா இதோட படிநிலை வளர்ச்சிகளை பார்க்க யாராவது இடையூறு பண்றதுக்கு இதுல உள்ள வந்தாலும் கூட அவங்களும் இதுல ஐக்கியமாயிடுவாங்க அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல உள்ள சங்கர் சார் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் விஷயங்களும் யாராலையும் இது வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்றது இது மாதிரி ஒரு எண்ணத்தோட வரக்கூடியவங்க யாராலையும் கட்டிக்கிட்டு அதை இது பண்ண முடியாது. அதுக்குள்ள அவங்க மெர்ஜாகத்தான் வந்துட்டு வாய்ப்பு உண்டே தவிர அதை எதிர்ப்பிண்டைக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழல்ல நம்ம போயிட்டு இருக்கோம் சார். இது எங்கேயும் வந்து தடையில்லாம காலங்காலமா போகுன்றது நிதர்சனம். சார் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சார், என்னோட டீம் நான் இப்போ சிஸ்டம் ப்ரமோட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இதுல இருக்கேன். என்னோட டீமை இப்போ அடுத்து கொண்டு போறதுக்கான விஷயம் வந்துட்டு இப்போ மகளிர் குழு தலைவிகளை ஏற்கனவே சொன்னார் மகராஜன் சார் சொன்ன மாதிரி அவங்கள தான் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரென்த். அவங்க தான் வந்துட்டு காது கொடுக்குறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம முயற்சி இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க உடனடியே வர்றதுக்கு தயாரா இருக்காங்க சார். ஆனா சொல்ல போறப்ப ஒரு எதிர்ப்பு பண்ணிடுறாங்க, அதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த செய்தியை புரிய வைக்கிறப்ப நிச்சயமா அடுத்து ஆர்வப்பட்டுறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு என்னோட முயற்சி அந்த அடிப்படையில் இருக்க மகளிர் குழுக்களோட தலைவிகளை பார்த்து இப்ப அவர் மகாராஜன் சொன்ன மாதிரியே அவங்களே அவங்க டீமை அவங்களுக்கு அண்டர்ல கொண்டு அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு பெரிய அளவுல வளர்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி முயற்சியில தான் சார் இருக்கேன். நிச்சயமா இந்த 100வது நாள்ல சார் இந்த 100ங்கிற இலக்கை சீக்கிரம் நான் அடைஞ்சிருவேன். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார். அனைவரும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். நன்றி சார். இன்றைய 100வது நாள் மாலை நேர ஜூம் மீட்டிங் மிக பிரம்மாண்டமாக நடக்கவிருக்கிறது. நாம் ஒருவரும் இன்று மாலை ஜூம் மீட்டிங்கை தவற விட்டுவிடக் கூடாது. அனைவரும் பங்கேற்க வேண்டும். ஒரு 8 மணிக்கு அனைத்து ட்ரூ குழுக்கள்லையும் இன்று மாலை ஜூம் மீட்டிங்கிற்கான இணைப்பு பகிரப்படும். தங்களுக்கு தெரிந்த புதிய நண்பர்களுக்கு அந்த இணைப்பை அனுப்பி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து சொல்லி இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங் திட்ட விளக்க கூட்டத்திற்கு அனைவரையும் அழைத்து வருவோம். அவர்களது வாழ்க்கையிலும் ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு பொருளாதார புரட்சி ஏற்பட நாம் ஒரு காரணமாக இருப்போம். தொடர்ந்து கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வருமான வாய்ப்பினை அறிமுகம் செய்து அவர்களது வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைய நாம் ஒரு உதவியாக கருவியாக இருப்போம் என்ற மனநிலையில் நாம் தொடர்ந்து பயணித்தோமையானால் ஒரு நிமிடம்